லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எல்லா வீடியோவும் அப்லோட் ஆயிருக்கும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ்னா இல்லை செக் பண்ணிக்கோங்க. சரிங்கண்ணா. டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் இது பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி வெடிக்குது அப்படிங்கறத பொறுத்து. சரிங்களா? அதோட ஃப்ரீக்வன்சி கண்டினியூவா இருக்கா, இல்ல வந்து அப்பப்போ வருதா, இல்ல வந்து வரதே இல்லையா, இதை பேஸ் பண்ணி வந்து அதை என்ன பண்றோம், 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். சரிங்களா? ஒன்னு ஆக்டிவ் வல்கனோஸ், செயல்படும் எரிமலைகள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டார்மினன்ட் வல்கனோஸ், அப்படின்னா தூங்கும் எரிமலைகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ், அப்படின்னா செயல்படாத எரிமலைகள். நமக்கு மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு வல்கனோஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒன்னு வந்து ஆக்டிவ், இன்னொன்னு டார்மன்ட், இன்னொன்னு எக்ஸ்டிங்க்ட். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி நம்ம இந்த 3 டைப்பா கிளாசிஃபை பண்றோம். இது வந்து செயல்படும் எரிமலை, இது தூங்கும் எரிமலை, இது செயல்படாத எரிமலை. ஓகே, ரைட். இதுவே நேச்சர் ஆஃப் எரப்ஷன் அண்ட் ஃபார்ம் டெவலப்டு, எப்படி வெடிக்குது பிளஸ் அடிஷனலா என்ன ஷேப்ல உருவாகுது. சரிங்களா? அது பாக்குறதுக்கு நமக்கு இப்படி இருக்கா இல்ல இப்படி இருக்கா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேப் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்றோம், சீல்டு வெல்கனோஸ், காம்போசிட் கோன் வெல்கனோஸ், சிண்டர் கோன் வெல்கனோ, லாவா டோம் வெல்கனோ. சரிங்களா? இப்படி 4 டைப்பா கிளாசிஃபை பண்றோம். இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி. சரிங்களா? பியூர்லி பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இது எப்படி டெவலப் ஆகுது, எப்படி வந்து ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த 4 டைப் கிளாசிஃபை பண்றோம். ஓகேவா? ஷீல்டு, காம்போசைட், சிண்டர் கோன், லாவா டோம். ஓகே ஓகே, நான் நோட் பண்ணியாச்சா? சார் தமிழ்ல அப்படியே நோட் பண்ணிக்கிறேன் சார். இதுக்கு சிண்டர் கோன், லாவா டோம் இதெல்லாமே அப்படியே நோட் பண்ணிக்கீங்க. ஷீல்டட் வல்கனோஸ் இது மட்டும் நான் சொல்றேன். ஷீல்டட் வல்கனோஸ், கவச எரிமலை. சரிங்களா? ஷீல்டட் வல்கனோஸ் கவச எரிமலை, கவச எரிமலை. காம்போசிட் கோன் வல்கனோஸ், கலப்பு கூம்பு வடிவ எரிமலைகள், கலப்பு கூம்பு வடிவ எரிமலைகள். ஓகேவா? இது சிண்டர் கோன் அப்படின்னா இது கூம்பு தான் வரும். சிண்டர் அப்படின்னா துளையிடப்பட்ட கூம்பு வடிவ வல்கனோ எரிமலைகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. துளையிடப்பட்ட கூம்பு வடிவ எரிமலை. இது லாவா குவிமாட எரிமலை. டோம்னா குவி மாடம். சரிங்களா? லாவா குவிமாட எரிமலை. ஓகேவா? எஸ் சார். அடுத்தது இந்த ஆக்டிவ் வல்கனோஸ் சொன்னோம் இல்லையா, பேர்லயே இருக்கு. அது என்னது, எப்ப வேணா வெடிக்கும். சரிங்களா? இது வந்து இப்போ அப்போன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ரெடி டு கேம் அவுட். சரிங்களா? அதாவது ரெடி லெவல்ல இருக்கக்கூடிய வல்கனோஸ் தான் என்ன சொல்றோம், ஆக்டிவ் வல்கனோ, செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் மவுண்ட் எட்னா ஆஃப் இட்டாலி, மவுண்ட் எட்னா ஆஃப் இட்டாலி, கொட்டபாக்சி இன் ஈக்வடார். சரிங்களா? இது வந்து ஒரு சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. சரிங்களா? கொட்டபாக்சி, கொட்டபாக்சி அப்படியே எழுதிக்கிங்க. கொட்டபாக்சி அட் ஈக்வடார், ஈக்வடார். இத்தாலியில மவுண்ட் எட்னா, எட்னா மலை. சரிங்களா? ஓகேவா? நோட் பண்ணியாச்சா?
எட்னா ஆஃப் இத்தாலி, மவுண்ட் எட்னா ஆஃப் இத்தாலி, கொட்டபாச்சி இன் ஈக்வடார். இது ரெண்டும் தான் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆக்டிவ் வால்கனோஸ். சரிங்களா? இது எப்ப வேணா வெடிக்கலாம். சரிங்களா? ரெடியா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணி வச்சுக்கணா? எஸ் சார். ரைட். அடுத்தது டார்மண்ட் வால்கனோஸ், தூங்கும் எரிமலைகள். டார்மண்ட் வால்கனோஸ், தூங்கும் எரிமலைகள். ஏதாவது இது வந்து எரப்ட் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு இயர்ஸ் பேஸ்ல இருக்கும், எல்லாம் மந்த் பேசிஸ் தான் இருக்கும். சரிங்களா? அகைன் எப்ப வேணா வரலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம்? டார்மண்ட் வால்கனோஸ், தூங்கும் எரிமலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ரீசெண்டா வந்து அது என்ன இருக்காது, எரப்ட் ஆயிருக்காது. பட் there is a possibility of eruption at any time. சோ இது என்ன சொல்றோம்? டார்மண்ட் வால்கனோஸ். இது எங்க சார் அப்படின்னா மவுண்ட் விஷுவியஸ் ஆஃப் இத்தாலி. இத்தாலியில இருக்கக்கூடிய மவுண்ட் விஷுவியஸ். விஷுவியஸ் இத்தாலி. அடுத்தது மவுண்ட் ஃபுஜியாமா, ஜப்பான். ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபுஜியாமா. இது ரெண்டும் டார்மண்ட் வால்கனோஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணியாச்சா? நான் சொல்றது மட்டும் எழுதிக்கிங்க, மற்றெல்லாம் தேவையில்லாம எழுத வேணாம். சரிங்களா? ரைட். ஓகே. So first point and last point enough, sir. Yeah, man, that's enough. Next போலாமாக்கண்ணா? எஸ் சார். அடுத்தது எக்ஸ்டிங்க்ட் வால்கனோஸ். அதாவது இது வந்து ரொம்ப நாளா வந்து நமக்கு என்ன இல்லை, வெடிப்பு வந்து வரவே இல்லை. சரிங்களா? அதாவது வால்கனோஸ்ல இருந்து வரக்கூடிய லாவா வந்து ஸ்டாப் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கும். சரிங்களா? These volcanoes have exhausted their energy and have not erupted during no geological period. இது எக்ஸாம்பிள் பாப்பா இன் மியான்மர். சரிங்களா? மியான்மர்ல பாப்பா அண்ட் மவுண்ட் கென்யா இன் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. சரிங்களா? கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா. இந்த ரெண்டும் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா? பாப்பா அட் மியான்மர், கென்யா அட் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா. சரிங்களா? ஒண்ணு ரெடி கண்டிஷன்ல இருக்கு, இது எப்ப வேணா வெடிக்கும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்த்த கண்டிஷன். செகண்ட் வெடிக்கும், அதாவது இதுக்கு முன்னாடியே வெடிச்சிருக்கு, பட் இப்ப ரீசெண்டா வெடிக்கல, அவ்வளவுதான். மத்தபடி இது எப்ப வேணா வெடிக்கும். சரிங்களா? இது வந்து ஃப்ரீக்வெண்டா வெடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? ஃப்ரீக்வெண்டா அப்பப்போ வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் எப்போவாது வரும். சரிங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் கண்டிஷன் வரவே வராது. சரிங்களா? இது வந்துட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது குழி மாதிரி இருக்கும், இல்ல இது வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நார்மலா வந்து எரிமலை வெடிக்குதுன்னா இங்க உள்ள இருக்கிறதுல வெளியே வரும் இல்லையா? உள்ள இருக்கிறதுல வெளியே வரப்ப இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே என்ன ஆயிடும்? எரக்ட் ஆயிடும். அப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? ஒன்னா இந்த மாதிரி குழி மாதிரி நமக்கு இங்க வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். இதுல வந்து தண்ணி இருக்கும். சரிங்களா? மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறது, இல்ல அப்படின்னா நமக்கு சர்ஃபேஸ் லெவல்ல இருந்து கீழே பெரிய பள்ள மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இது வந்து தேர்ட் கண்டிஷன். சுத்தமா இதுக்கப்புறம் வரவே வராது. இது வந்து வரலாம், இது வரும். சரிங்களா? அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி 4 இருக்குங்க. சீல்டு வால்கனோஸ், அடுத்தது காம்போசிட் வால்கனோஸ், சிண்டர் கோன் வால்கனோஸ், லாவா டோம். சரிங்களா? இப்ப நமக்கு இங்க என்ன இருக்குன்னா சீல்டு வால்கனோஸ். இது எங்க இருக்கு? ஹவாயின் வால்கனோ வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதாவது சீல்டு வால்கனோனா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது மேல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அது க்ளோஸ்டு ஷேப்ல இருக்கும். அதாவது ஒரு குவி மாடம், இந்த
என்ன சொல்றது, இந்த ஆடிட்டோரியம்லாம் மசூதியில மேல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடியதை என்ன சொல்றோம், ஷீல்டு வல்கனோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே ஓகேண்ணா. இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து மேடப் ஆஃப் பசால்ட், சரிங்களா? பசால்ட் வகை பாறைகள்ல வந்து இது இருக்கும் மோஸ்ட்லி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வெண்ட் வழியா வாட்டர் போறப்ப இது வந்து எரப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? தே பிகம் எக்ஸ்ப்ளோசிவ் வென் வாட்டர் கெட் இன்டு வெண்ட். இந்த வெண்ட் வழியா தண்ணி உள்ள போச்சு அப்படின்னா இது என்ன ஆகலாம், வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா? இது வந்து சீல்டட் வல்கனோஸ் எங்க இருக்கு, ஹவாயின் வல்கனோ வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஆனா இது நோட் பண்ணியாச்சா? யாருக்கா ரிப்பீட் பண்ணுமா? No, sir. Sir, 1 second, sir. சரிங்க, அதாவது இது ஷீல்டட் வல்கனோ அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த குவி மாடம் ஷேப்ல இருக்கும், சரிங்களா? அதாவது இந்த ஸ்பியர் மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி நமக்கு ஷேப்ல டாப்ல வந்து இருக்கும். இது எதால ஆனதுன்னா பசால்ட் வகை பாறைகள், சரிங்களா? பசால்ட் வகை பாறைகள்ல தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதாவது திஸ் மேடப் ஆஃப் பசால்ட், சரிங்களா? இந்த லாவா வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிக்விட் மாதிரி இருக்கும். இதுல இருந்து வெளியே வரக்கூடிய லாவா எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட் மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒண்ணு. அப்புறம் வாட்டர் வந்து இந்த வெண்ட் வழியா போச்சு அப்படின்னா, தண்ணி வந்து இந்த துளை வழியா உள்ள போறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? Yes, sir. நெக்ஸ்ட் காம்போசிட் கோன் வல்கனோஸ். இங்க பாருங்க, காம்போசிட் கோன் வல்கனோஸ் அப்படிங்கிறது இதுதானே காம்போசிட் வல்கனோஸ். காம்போசிட் கோன் கலப்பு கூம்பு வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேல இருக்கிறது கிட்டத்தட்ட கோன் மாதிரி இருக்கா, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா சைட்ல எல்லாமே. சோ இதான் என்ன சொல்றோம்னா காம்போசிட் கோன் வல்கனோஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து செடிமெண்டேஷன் அதிகமா இருக்கும், சரிங்களா? இதுக்கு வந்து வேற இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டா வல்கனோஸ், சரிங்களா? ஸ்ட்ராட்டா, STRATA, ஸ்ட்ராட்டா வல்கனோஸ், சரிங்களா? இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் லாவா, ஆஷ், ராக், டீப்ரீஸ் இது எல்லாமே வந்து சேர்ந்து அங்க இருக்கிறது தான், சரிங்களா? அதாவது லாவான்னு சொல்லக்கூடியது என்னங்க, அந்த எரிமலை குழம்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் லாவா. நெருப்பு குழம்பு, சூப்பர். அந்த புகை, சரிங்களா? சரி, அந்த சாம்பல், அதே மாதிரி இந்த பாறை துண்டுகள் இது எல்லாமே வந்து உள்ள செடிமெண்ட் ஆயிருக்கும். அதுதான் வந்து நமக்கு அந்த காம்போசிட் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் மவுண்ட் விசுவியஸ், சரிங்களா? மவுண்ட் விசுவியஸ் வந்து காம்போசிட் கோன் வல்கனோஸோட டைப் தான். அதே மாதிரி மவுண்ட் செயின்ட் ஹெலன், சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்போசிட் வல்கனோஸ். நோட் பண்ணியாச்சா? Just a minute. ஓகே ஓகே. கம்ப்ளீட்டட் ஆகனா? Yes, sir. அடுத்தது சிண்டர் கோன் வல்கனோஸ், சரிங்களா? சிண்டர் கோன் வல்கனோஸ் பாருங்க, இது இந்த டைப் தான் சிண்டர் கோன் வல்கனோஸ் சொல்றோம், சரிங்களா? அதாவது இட் இஸ் ஆல்சோ கோன் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? கலப்பு கோன் வல்கனோஸ், சிண்டர் கோன் வல்கனோஸ், சரிங்களா? It forms when magma thrown out of the surface cooled into ash and cinders and settled around the mouth of the volcanoes. It is less dangerous than the other volcanoes. மத்த வல்கனோவை விட கம்பேர் பண்றப்ப இது எப்படி இருக்கும், ரொம்பவுமே வந்து டேஞ்சரஸ் வந்து கம்மியான வல்கனோ, சரிங்களா? இந்த மேக்மா வெளியே வரப்ப லாவா மேக்மா இதெல்லாம் வெளியே வருது இல்லைங்களா, வெளியில வரப்ப நம்ம அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்க டெம்பரேச்சர் கூட சேர்றப்ப அது வந்து என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரும் இல்லையா, அப்படியே அது வந்து கூலாயி, சரிங்களா, அங்க செட்டில்மெண்ட் ஆனதுதான் அதோட மவுத்ல இருக்கும், சரிங்களா? அதுதான் சிண்டர் கோன் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிண்டர் கோன் வல்கனோஸ் அப்படின்னா அதோட மவுத்ல செடிமெண்டேஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னா அந்த மேக்மா செடிமெண்டேஷன் தான், சரிங்களா? இது மத்த வல்கனோஸை கம்பேர் பண்றப்ப லெஸ் டேஞ்சரஸ்.
Sir. சொல்லுங்கம்மா. புரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. திருப்பி இன்னொரு டைம் சொல்லுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க. முன்னாடி ஸ்லைட் ஒரே நிமிஷம். ஓகேம்மா, நான் போடுறேன். சார் இதுக்கு ப்ரீவியஸ் போடுறேம்மா. இது எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இந்த ஸ்லைட் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. நோட் பண்ணிக்கங்கம்மா. ப்ரீவியஸ் ஸ்லைட் கேட்டவங்க. எஸ் சார். ரைட், ஓகே. சார் அடுத்தது லாவா டோம். சரிங்களா? இது வந்து ரொம்பவுமே சின்ன ஸ்ட்ரக்சர். மத்த வல்கனோஸை கம்பேர் பண்றப்ப இது வந்து ரொம்பவுமே சின்ன ஸ்ட்ரக்சரா இருக்கும். சரிங்களா? பாருங்க, இதெல்லாம் பாருங்க நல்ல ஹைட்டா இருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப இதோட ஷேப் வந்து ரொம்பவுமே சின்னது. சரிங்களா? லாவா டோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சின்ன ஷேப் வல்கனோஸ். சரிங்களா? இது இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லாவா வந்து ரொம்ப விஸ்கஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? விஸ்கஸ் அதிகமா இருக்கிறதுனால இதனால என்ன பண்ண முடியாது. They are formed when the lava is too viscous to flow to a great distance. சாரி, விஸ்கஸ் வந்து அதிகமா இருக்கப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னா, ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு டிராவல் பண்றதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு செடிமெண்டேஷன் அதிகமா இருக்காது. சரிங்களா? இப்ப நீங்க அந்த இடத்துல தண்ணி மாதிரி வருதுன்னு வைங்க. தண்ணி மாதிரி வரப்ப நமக்கு என்ன ஆயிடும், டக்குன்னு அது வந்து ஃப்ளோ ஆயிடும் இல்லையா? டக்குன்னு ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து செடிமெண்டேஷனே இருக்காது. அதனால அது எப்படி இருக்கும், ஷேப் வந்து ரொம்ப சின்னதா தெரியும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு செமி சாலிடா இருக்கிற விஷயத்த ஊத்துறீங்கன்னு வைங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் தான், அதாவது டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தான் டிராவல் ஆகும். அந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடும், செடிமெண்ட் ஆயிரும். இதுவே தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், ஸ்ப்ரெட் ஆயிரும் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? நமக்கு இதுல மோஸ்ட்லி இந்த ஷேப் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டெட்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த நேச்சர் ஓரியன்டெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி முதல்ல ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோம் இல்லையா? அந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நோட் பண்ணியாச்சா? ரைட், ஓகே. அவ்வளவுதாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இதோட முடியுது. சரிங்களா? சார். சொல்லுங்கம்மா. சார், இந்தியால வல்கனோவெல்லாம் இல்லையாங்க சார்? போட் பிளேயர் இருக்கு இல்லையா, அந்தமான் நிக்கோபார். எஸ் சார். அங்க இருக்கு. மத்தபடி நம்ம இந்தியாக்குள்ள மத்த ரிமைனிங் எல்லாமே என்ன அப்படின்னா, செயல்படாத எரிமலை எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ் தாங்க. எதுவுமே வந்து நமக்கு செயல்படுற மாதிரி ஆக்டிவ் வல்கனோஸ் கிடையாது. ஓகே சார். சரிங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 சின்ன டாபிக்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் அண்ட் சாயில். சரிங்களா? அதை அப்படியே பார்த்து முடிச்சிடலாம். ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னென்ன இருக்கு இந்தியாவில் அப்படிங்கறத வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு அப்படின்னா 23.34% ஆஃப் டோட்டல் லேண்ட் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி என்னவா இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்டா இருக்கு. சரிங்களா? அதாவது 23.34%. இந்திய நிலப்பரப்பில் 23.34% நமக்கு என்ன அப்படின்னா வனம். சரிங்களா? காடுகளா இருக்கு. ஓகேவா? இந்திய ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ISFR 2019, இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து 2019ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ் பர் திஸ் ரிப்போர்ட், சரிங்களா, இந்த ரிப்போர்ட் படி டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் ட்ரீ கவர் இன் இந்தியா எவ்வளவு அப்படின்னா 8,07,276 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8,07,276 சதுர கிலோமீட்டர் தொலைவு வந்து என்ன இருக்கு, நமக்கு வந்து ஃபாரஸ்ட் இருக்கு. சரிங்களா? இது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2019 பேஸ் பண்ணுது. சரிங்களா? ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? எஸ். ரைட். ஆல்மோஸ்ட் நமக்கு 1/4 வந்து என்னதான் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு நம்மளோட லேண்ட்ல. சரிங்களா? அடுத்தது வேற என்ன சார் அந்த ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஏரியா. சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட் மட்டும் தமிழ்ல சொல்லுங்க சார். காடுகள் மற்றும் மொத்த மரங்களின் பரப்பளவு, காடுகள் மற்றும்
காடுகள் மற்றும் மரங்கள் உள்ள பகுதியின் மொத்த பரப்பளவு 8,07,276 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? எஸ் சார். அதாவது இது வந்து நம்மளோட லேண்ட் ஏரியா, சரிங்களா? லேண்ட் ஏரியா ஆஃப் த கண்ட்ரில 23.34% சொல்லிட்டாங்க. இது ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி, சரிங்களா? பட் ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 24.56 கொடுத்துருக்காங்க. ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னா என்டையரா சி ஸ்டோர் எல்லாமே கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? இந்த பெர்சன்டேஜ் மட்டும் நான் இன்னொரு டைம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? அடுத்தது மிசோரம் as the highest forest cover in terms of percentage geographical area. அதாவது ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து காடு இருக்கு அப்படின்னு சொல்றதுல அதிகபட்சம் எங்க இருக்கு? மிசோரம்ல இருக்கு, சரிங்களா? மிசோரம்ல 85.41% என்னதான் இருக்கு அப்படின்னா காடுகள் தான் இருக்கு, சரிங்களா? இது எப்படி அப்படின்னா இண்டிவிஜுவல் ஸ்டேட்டோட பெர்சன்டேஜ். இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுல நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு 30 to 40% வந்து ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி மிசோரம்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 35.14% என்ன இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட் இருக்கு, சரிங்களா? இதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அடுத்தது மேக்சிமம் ஃபாரஸ்ட் கவர் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து கிலோமீட்டர் கணக்குல, சரிங்களா? 77,482 ஸ்கொயர் கிலோமீட்டர் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. புரியுதா? இது இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ஜியோகிராபிக்கல் ஏரியா ரிலேட்டட், சரிங்களா? இந்த ஸ்டேட்ல 100% எடுத்துட்டோம், ஒவ்வொரு ஸ்டேட்டையும் 100% எடுத்துட்டோம்னா அதுல மிசோரம் வந்து 85.41% இருக்கு, சரிங்களா? பட் இதுவே நமக்கு மத்த ஸ்டேட் எல்லாம் ஏன் சார் இல்ல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ்ல 77,482 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் அது வரல அப்படின்னா மத்திய பிரதேசோட லேண்ட் ஏரியா அதிகம், சரிங்களா? மிசோரம் வந்து லேண்ட் ஏரியா கம்மி, அதுல நமக்கு 85.14% நமக்கு என்னதான் இருக்கு? ஃபாரஸ்ட் தான் இருக்கு. புரியுதா? எஸ். ரைட், ஓகே. நோட் பண்ணியாச்சா? No, sir. நோட் பண்ணிக்கிங்க சீக்கிரம். Okay, sir. ஓகே. அடுத்தது பாருங்க, நம்மளோட ஃபாரஸ்ட் வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், சரிங்களா? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா ரெய்னி ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைப்பொழிவு பகுதி, சரிங்களா? அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வெஸ்டர்ன் காட்ஸ்னு வைங்க. இப்படி நமக்கு கடல்ல இருந்து காத்து இப்படி அடிக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சைடு பட்டு நமக்கு இங்க மழை அதிகமா இருக்கும். இதை கிராஸ் பண்ணி போறப்ப இந்த சைடு வந்து மழை ரொம்ப கம்மியா இருக்கும், சரிங்களா? இங்கதான் அதிகமா இருக்கும், இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இதான் என்ன சொல்றோம்? மலை பொழிவு பிரதேசம், சரிங்களா? அதை இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ரெய்னி ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட். சோ மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மலைப்பொழிவு பிரதேசத்துல இது இருக்கு. புரியுதுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸோட மலைப்பொழிவு பிரதேசம். ஓகேவா? அடுத்தது நார்த் இந்தியா எக்ஸப்ட் அருணாச்சல் பிரதேஷ். நமக்கு வந்து இந்த பெங்காலுக்கு மேல இப்படி ஒரு சைட்ல இப்படி ஒரு ஷேப் இருக்குமா நம்மளோட இந்தியா மேப்ல? இதுல அருணாச்சல் பிரதேஷ் தவிர ரிமைனிங் இருக்கு, எல்லாமே இருக்கு, சரிங்களா? அடுத்தது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா. வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா, இந்த ஏரியா, சரிங்களா? அந்தமான நிக்கோபர் ஐஸ்லாண்ட். சோ இது எங்க இருக்கு? நம்மளோட இந்தியா மேப்ல இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்படியே மேப் அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா, சரிங்களா? இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட மலைமறைவு பிரதேசம் ஒண்ணு. அடுத்தது இங்க நார்த் ஈஸ்ட், அடுத்தது வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இங்க அந்தமான நிக்கோபர், சரிங்களா? இது ஃபுல்லாவே நமக்கு என்னது? இந்த பிளேசஸ் எல்லாம் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், சரிங்களா? வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ஓகேவா? புரியுதா?
ஓகேவா கண்ணா? லொகேஷன் புரியுதா? என்ன எங்க சொல்ல வரேன்னு? Yes, sir. ரைட், ஓகே. இங்க ரெயின்ஃபால் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா மோர் தேன் 200 சென்டிமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி ஈரப்பதம் எப்படி இருக்குன்னா 70% மேல ஈரப்பதம் இருக்கும். ஏன்னா ரெயின்ஃபால் அதிகமா இருக்கும், அதனால வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கு, ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கு. சரிங்களா? ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன சார் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இங்க கிளைமேட் எப்படி சார் இருக்கும்னா போத் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். சரிங்களா? ஹாட்டாவும் இருக்கும், அதே சமயம் ஈரப்பதமாகவும் இருக்கும். ஏன்னா 24 டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு அப்பப்போ என்ன ஆகும், ஹாட்டா இருக்கும். மற்றபடி மழை பெய்யுற டைம்ல எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், ஹியூமிடா இருக்கும். சரிங்களா? குளிர் காலநிலையா இருக்கும். சரிங்களா? இதுல ட்ரீஸோட கேரக்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 40ல இருந்து 60 மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இலைகள் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப பச்சையாவும் ரொம்ப அகலமாவும் இருக்கும். ரொம்ப பச்சையாவும் அதே மாதிரி ரொம்ப அகலமாவும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கெல்லாம் வாட்டர் சோர்ஸ் அதிகமா இருக்கும். அதுல என்ன ஆகும், நீராவி போக்கு வந்து அதிகமா நடக்கும். சரிங்களா? நீராவி போக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? Evaporation. எவாபரேஷனா? கரெக்டா? Water vapor, sir. என்னங்க வாட்டர் Vapor, sir. வாட்டர் வேப்பர்னா நீராவி. ஆக்சுவலி இப்ப என்னன்னா இலை வழியா, அதாவது நமக்கு ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய லீஃப் வழியா வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் என்னது? Transpiration. டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ரைட். டிரான்ஸ்பிரேஷன் வந்து இதுல அதிகமா இருக்கும் இங்க, அதாவது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல. சரிங்களா? ஏன்னா கீழே நமக்கு நிறைய தண்ணி இருக்குல்ல, உரியக்கூடிய தண்ணி ஃபுல்லா அப்புறம் என்ன ஆகும், எவாபரேட் ஆகி வெளியே போகும். அதாவது நீராவி போக அது என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா வெளியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இங்க என்னென்ன சார் ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா மஹோனி, பேம்பு, அயன்வுட், கதம், இருள், ஜமுன், ரப்பர் ட்ரீ, டூன், டெல்ஷூர். சரிங்களா? மஹோனி அது அப்படியே தமிழ்ல எழுதிக்கிங்க, மஹோனி. பேம்புனா மூங்கில். அயன்வுட் அப்படியே எழுதிருங்க. கடம் அப்படியே எழுதிருங்க. இருள் அப்படியே எழுதிருங்க. ஜமுன் அப்படியே எழுதிருங்க. ரப்பர் மரம்னு எழுதிக்கிங்க. டூன் அப்படியே எழுதிருங்க. டெல்ஷூர் அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? பேம்பு மட்டும் மூங்கில்னு மாத்திக்கிங்க, மற்றதெல்லாம் இங்க இருக்குது அப்படியே எழுதிருங்க. ஓகே ஓகேண்ணா? இது வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இது எங்கெங்க இருக்கு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? எங்கெங்க இருக்குன்னு கேட்டா சொல்லிடுவீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? Yes. ரைட், சொல்லுங்க பாப்போம் எங்கெங்க இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் சார். மேற்கு தொடர்ச்சி மலையோட மலை பொழிவு பிரதேசம். ஓகே, அதாவது இந்த ரீஜன் ஒடிஷா ஒட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்புறம் இங்க நார்த் ஈஸ்ட், அடுத்தது வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா ஒட்டி, அப்புறம் அந்தமான் நிக்கோபர். ஓகேவா? கரெக்டா? எஸ் சார். ரைட். சரிங்க, அடுத்தது டிராபிக்கல் மாய்ஸ்ட் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள். சரிங்களா? வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள், டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது எங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சயாத்ரிஸ், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு பேர் தான் சயாத்ரிஸ். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையின் இன்னொரு பெயர் சயாத்ரி. அதோட கிழக்கு பக்கம், சரிங்களா, வெஸ்டர்ன் காட்ஸோட கிழக்கு பக்கம் இது வந்து இருக்கு. சரிங்களா? நமக்கு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட கிழக்கு பக்கம். சரிங்களா? அதாவது இந்த மலை மறைவு பிரதேசம் சொல்றோம் இல்லையா, அங்க. அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பெனின்சுலா. அதையும் சார் சயாத்ரின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேருங்க அது. ஓகேங்க சார். அதர் நேம் சயாத்ரி. அது ஏன் வச்சாங்கன்னு தெரியல, அதுக்கு ரீசன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அது ஏன் வச்சாங்கன்னு நான் படிச்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து ஜஸ்ட் நேம் மட்டும்தான். சரிங்களா? அதை இங்கேயே சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சயாத்ரி அப்படிங்கிறது இங்கேயே மென்ஷன் பண்ணேன். வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு நேம் சயாத்ரி. சரிங்களா? ரைட். அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பெனின்சுலா, அதாவது இந்த தீபகற்ப பகுதி இருக்கு இல்லையா, இந்த தீபகற்ப பகுதியின் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பகுதி, இந்த பகுதிகள். மிடில் அண்ட் லோயர் ஆஃப் கங்கா வேலி. கங்கா வேலி அப்படிங்கிறது மேல இருக்கும், இந்த சென்ட்ரல் இந்தியாவுக்கு இந்த ரீஜன்ல. சரிங்களா? இப்படி இருக்கு இந்த கங்கா வேலி. அடுத்தது
foothills of Himalayas in Babar and தராய் ரீஜன். இந்த பாபர் அண்ட் தராய் ரீஜன் எல்லாமே இந்த ரீஜன்ல வரக்கூடியது. அதாவது இமயமலை இருக்கு இல்லைங்களா, இமயமலையை ஒட்டி வரக்கூடிய பகுதிகள் தான். சரிங்களா, இமயமலையின் அடிவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபூட்டில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த பிளேஸ் அதே மாதிரி கங்கா வேலி, கேஞ்சஸ் வேலி, கங்கை சமவெளி, அதே மாதிரி வடகிழக்கு பகுதி, தீபகற்ப வடகிழக்கு பகுதி, அப்புறம் நமக்கு ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சயாத்ரி, வெஸ்டர்ன் காட்ஸோட கிழக்கு பகுதி. சரிங்களா. புரியுதா எங்கெங்க வந்து இந்த வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். சரிங்களா. இங்க ரெயின்ஃபால் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா. இங்க ட்ரீயோட ஹைட் பார்த்துட்டீங்க அப்படின்னா 30 to 40 மீட்டர். இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு இருந்துச்சு? 40 to 60 மீட்டர் இருந்தது இதுல இல்லையா, 40 மீட்டர் to 60 மீட்டர். பட் நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா 30 to 40 மீட்டர் இருக்கும். சரிங்களா. டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் வாட்டர் தே ஷேட் தேர் லீவ்ஸ் இன் ட்ரை சீசன். அதாவது சம்மர் சீசன்ல, சரிங்களா, வெயில் காலத்துல என்ன ஆகும், கரெக்டான எவ்வளவு சஃபிஷியன்டான வாட்டர் இல்லாம என்ன ஆயிடும், அதோட லீவ்ஸ் எல்லாமே கொட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா. அதான் இலையுதிர் காடுகள், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. சம்மர்ல அதோட லீவ்ஸ் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். சரிங்களா. இந்தியாவோட ஃபாரஸ்ட்ல நியர்லி 20% நமக்கு என்னதான் இருக்கு, இந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்கு. சரிங்களா. டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் நியர்லி 20% ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட்ல இதுதான் இருக்கு. சரிங்களா. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா சால், டீக், தேக்கு, மல்பரி, குசம், சாண்டல்வுட், சந்தன மரம், சிரிஸ், ஹால்டி, கயிர், மேங்கோ, மாம்பழம், மாமரம், பேனியன், ஆலமரம். சரிங்களா. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல ஈரமான இலையுதிர் காடுகள். சரிங்களா. இங்க வந்து என்ன ஆயிடும், நமக்கு சம்மர் சீசன்ல லீவ்ஸ் வந்து கொட்டிடும். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 20% நமக்கு என்னதான் இருக்கு, இந்த ஃபாரஸ்ட் தான் இருக்கு. அது எங்கெங்கன்னு சொன்னோம், வெஸ்டர்ன் காட்ஸோட ஈஸ்ட் சைடு, அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்கோம், நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனிசுலா, அதே மாதிரி கேஞ்சஸ் வேலி, அப்புறம் ஃபூட்ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயா. கரெக்டா. இந்த 4 பிளேஸ்ல என்ன இருக்கு, நமக்கு இந்த ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகேவா, நோட் பண்ணியாச்சா? சார் அது ஒரு நிமிஷம் மேப்ல மட்டும் சொல்லுங்க சார். ஓகேங்க. அதாவது இந்த ரீஜன், இந்த சைடு, இன்னர் சைடு. சரிங்களா. நம்ம முதல் பார்த்தது இந்த வெளி சைடு, இப்ப பாக்குறது இன்னர் சைடு. அடுத்தது இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே. சரிங்களா. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே இதுக்குள்ள வந்துடும். அப்புறம் இந்த கங்கை ரீஜன், இது ஃபுல்லா கங்கை சமவெளி. அப்புறம் இங்க இமயமலையோட அடிப்பகுதி. சார் பாபர் டிவாரிங்கிறது அந்த மேல இருக்க கிரீன்ல இருக்குங்களா சார், அதானுங்களா சார்? ஆமாங்க. அதாவது நான் இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இந்த இதுக்குள்ளதான் எல்லாமே வரும். மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் பிளைன்ஸ் வரும் இதுல. சரிங்களா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் அந்த ஃபுட்ஹில்ஸ் அப்படிங்கிறது அது எங்கங்க சார்? அதாவது இப்படி இமயமலை இருக்கு அப்படின்னா இந்த இமயமலைக்கு கீழே அந்த எல்லா ரீஜனும் சேர்ந்ததாங்க, பாபர், தராய் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபுட்ஹில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இமயமலையோட அடிப்பரப்பு. ஓகேங்க சார். இதுக்குள்ளதான் பாபர், தராய் எல்லாமே வரும். சரிங்களா. ஓகேங்க சார். அடுத்தது பாருங்க, டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இங்க பார்த்தது டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இங்க பாக்குறது டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அது வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள். சரிங்களா. இது வந்து வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள் எங்கெங்க சார் இருக்கு அப்படின்னா லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். சரிங்களா. பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த எல்லா ரீஜன்லயும் என்ன இருக்கு, டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. சரிங்களா. இங்க ரெயின்ஃபால் என்ன சார் இருக்கும் அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். சரிங்களா. அதாவது மாடரேட் ஹியூமிடிட்டி தான் இருக்கும், ஏன்னா ரெயின்ஃபால் வந்து கம்மியா இருக்கு. சரிங்களா. இதோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 6 to 15 மீட்டர் ஹைட் ட்ரீஸ். சரிங்களா.
மேக்ஸிமம் 6 to 15 மீட்டருக்குள்ள தான் இதோட ட்ரீஸோட மேக்ஸிமம் லென்த்தே இருக்கும். ரூட் வந்து நல்லா திக்காவும் லாங்காவும் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் டீக், சால், பேம்பு, மேங்கோ, அக்காஷியா, நீம், ஷிஷம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல வரக்கூடிய பிளான்ட்ஸ். சரிங்களா? டீக் அப்படின்னா தேக்கு, சால்னா சாலே தான் அப்படியே தமிழ்ல எழுதிருங்க. அடுத்தது பேம்பு அப்படின்னா மூங்கில், மேங்கோனா மாமரம், அக்காஷியா அப்படின்னா வேல மரம். சரிங்களா? இந்த கருவேல மரம் இருக்குல்லையா அந்த மாதிரி. சரிங்களா? நீம் வேம்பு, ஷிஷம் அது மட்டும் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி வைங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? அது டிராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள். ஓகே, நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், ஓகே. அடுத்தது ட்ரை ஃபாரஸ்ட் ஆர் அரைட் ஃபாரஸ்ட்னு சொல்றோம், வறண்ட காடுகள் அப்படின்னு சொல்றோம். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா, இந்த நம்ம தெரியும் இந்தியாவிலேயே எது வந்து டெசர்ட் ஏரியா? சஹாரா சார். அதாவது எந்த ரீஜன்? பஞ்சாப். ராஜஸ்தான். ஓகே. குஜராத்தா? இல்லைங்க, குஜராத் இல்ல, ராஜஸ்தான். சரிங்களா? நான் பேசுறது கேக்குதாமா? சார் கேக்குதுங்க சார். ஓகே, ரைட். அதாவது ராஜஸ்தான் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெசர்ட் ரீஜன். சரிங்களா? தார் பாலைவனம் சொல்றோம்ல, தார் பாலைவனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தார் டெசர்ட், அது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த ராஜஸ்தான் ரீஜன்ல தான் இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரையான ஏரியா, ஒட்டகம், வெறும் மணல் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ராஜஸ்தான் அண்ட் அட்ஜாயினிங் ஏரியாஸ் ஆஃப் ஹரியானா, குஜராத் அண்ட் பஞ்சாப். சரிங்களா? அதை சுத்தி இருக்கக்கூடியது, அதாவது அந்த பார்டர்ஸ். அடுத்தது ரெயின் ஷேடோ ஏரியாஸ் ஆஃப் பெனிசுலார் இந்தியா, தீபகற்ப இந்தியாவில் மலைமறைவு பிரதேசம். எங்கெல்லாம் வந்து மழை வந்து கம்மியா வருமோ, எங்கெல்லாம் வந்து அந்த மலையால, அதாவது மவுண்டெயின்ஸால மழை தடுக்கப்படுதோ அந்த ஏரியாஸ் எல்லாமே என்னதான் இருக்கும்? ட்ரை ஃபாரஸ்ட் தான் இருக்கும். சரிங்களா? இங்க ரெயின்ஃபால் என்ன சார் இருக்கும் அப்படின்னா லோ ரெயின்ஃபால், அதாவது less than 50 சென்டிமீட்டர் per annum. ஹுமிடிட்டி வந்து ஒரு ரிலேட்டிவ் ஹுமிடிட்டி தான், அதாவது மழை பெஞ்சா கொஞ்சம் ஹுமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மற்றபடி ட்ரையான சீசன் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? இங்க என்ன வெஜிடேஷன் இருக்கும் அப்படின்னா த்ரோனி வெஜிடேஷன்ஸ். அப்படின்னா முட்புதர்கள், முட்தாவரங்கள் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எந்த வகை அப்படின்னா முள் தாவரங்கள். சரிங்களா? எல்லாமே முட்தாவரங்களா இருக்கும். இந்த சப்பாத்தி கள்ளி இந்த மாதிரி அதிகமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங்கா இருக்கும், லீவ்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சரிங்களா? இலைகள் வந்து சின்னதா இருக்கும், ரூட்ஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் கக்டஸ், கற்றாழை, த்ரோனி புஷஸ், முட்புதர்கள். ஆமாங்க, அந்த கற்றாழை அப்படின்னா எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். ஓகேங்க சார். த்ரோனி புஷஸ் அப்படின்னா முட்புதர்கள். அப்படின்னு என்னது? ஏதாவது யாருக்கும் மீனிங் தெரியுமா? கிகர். சாரி, சரி, ஓகே, கிகர்னு எழுதி வைங்க, நான் சொல்றேன். பாபுல், சீம கருவேலை மரம். சரிங்களா? சீம கருவேலை மரம். டேட் பாலம், டேட் பாம், பேரிச்சை. சரிங்களா? அடுத்தது அக்காஷியா, அடுத்தது கயிறு, அடுத்தது எப்ரோபியஸ்,
அது அப்படியே எப்ரோபியாஸ்னு எழுதுங்க. இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா ட்ரை ஃபாரஸ்ட், வறண்ட காடுகள். சரிங்களா? வறண்ட காடுகள் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வந்துரும்? த்ரோனி வெஜிடேஷன்ஸ், அதாவது முட்புதர்கள் இருக்கிற மாதிரி தாவரங்கள் தான் அதிகமா இருக்கும். இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும், லீவ்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். சரிங்களா? சார் ஸ்லைட் மட்டும் ஒரு செகண்ட் போடுங்க சார். ஓகேமா, இருங்க, இது எல்லாரும் முடிச்சிட்டோம். இது முடிச்சாச்சாப்பா? முடிச்சாச்சாப்பா? எஸ் சார். நோவா எஸ்ஸா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எஸ் சார். ரைட், ஓகே. உங்களுக்கு என்னமா லாஸ்ட் ஸ்லைடா இதுவா? நோட் பண்ணிட்டீங்களாமா லாஸ்ட் ஸ்லைட் கேட்டவங்க? எஸ் சார், தேங்க்யூ சார். அடுத்து பாருங்க, மவுண்டேனியஸ் ஃபாரஸ்ட், அதாவது ஹிமாலயன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். மலை இருக்கும். சரிங்களா? மலைக்காடுகள். ஓகேவா? அது பேரே வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட். அப்போ அது கண்டிப்பா பெரிய மவுண்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதோட ரீஜன் இது எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டியூ டு தி இன்க்ரீஸ் ஆஃப் ஆல்டிடியூட் தி டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஹென்ஸ் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் கண்டெயின் ஆல் தி வெரைட்டிஸ் ஆஃப் ஈக்குட்டோரியல் ஃபாரஸ்ட். அதாவது பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளை தவிர எல்லா வகையான மரங்களும் எங்க இருக்கும்? இந்த மலைக்காடுகள்ல இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக, ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக அங்க என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிடும் இல்லையா? ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிடும். இப்ப நார்மலா வந்து நம்ம பிளைன்ஸ்ல இருக்க டெம்பரேச்சருக்கும் ஊட்டி கொடைக்கானல் இருக்க டெம்பரேச்சருக்கும் வேரியேஷன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அங்க என்ன டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும்? இந்த பூமத்திய ரேகை பகுதி இருக்கு இல்லையா? ஈக்விட்டர் பக்கத்துல என்ன இருக்கோ அதை தவிர ரிமைனிங் இருக்க எல்லாமே அங்க இருக்கும். சரிங்களா? ஈக்விட்டோரியல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஃபாரஸ்டும் நமக்கு எங்க இருக்கும்? இந்த ஹிமாலயன் ரீஜன்ல இருக்கும். அததான் சொல்றாங்க. இது புரியுதா? பூமத்திய ரேகை பகுதியில் உள்ளதை தவிர மீதமுள்ள அனைத்து வகையான காடுகளும் இந்த பகுதியில் இடம்பெறும் அப்படின்னு எழுதிங்க. இங்க 300 மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி கிழக்கு இமயமலையில 300 மீட்டரை விட ஹைட்டா கூட இருக்கும் மரங்கள். சரிங்களா? மரங்களோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 300 மீட்டர் ஆர் இங்க என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால், தேக், செர், டியோடர், ஓக், ஆலிவ், செஸ்னட், கான்ஃபர்ஸ், ஸ்பர்ஸ் அண்ட் லார்ச். சரிங்களா? அதாவது சால், அது சால் அப்படின்னு எழுதிருங்க. தேக், டீக்கு தேக்கு. சரிங்களா? செர் அப்படின்னா சவுக்கு. டியோடர் ஓக், அதுவும் அப்படி எழுதிருங்க. ஆலிவ், அதுவும் அப்படி எழுதிருங்க. கஷ்கொட்டை மரங்கள். கோனிஃபரஸ் அப்படின்னா ஊசி இலை மரங்கள். இலை வந்து ஊசியா இருக்கும், ரொம்ப ஹைட்டா போகும். சரிங்களா? ஸ்பர்ஸ், தளிர் மரங்கள். லார்ச் அப்படின்னா இது வந்து லார்ச் அப்படின்னு எழுதிருங்க. இது வந்து ஒரு எப்படி இருக்கும் உங்களுக்கு? நமக்கு யூக்கலிப்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு டைப். சரிங்களா? யூக்கலிப்ட்ஸ் டைப் தான் இந்த லார்ச் அப்படிங்கிறது. ஓகே ஓகேண்ணா, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது சாயில்ஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியன் சாயில்ஸை வந்து எவ்வளவு டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எவ்வளவு டைப்ஸா சார் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா 8 மேஜர் டைப்ஸ். சரிங்களா? எவ்வளவு டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க? 8 மேஜர் டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. யாரு சார் பண்றா அப்படின்னா சிஎஸ்ஐஆர். சரிங்களா? ஐசிஏஆர்
கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி வரும், ICAR. இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாயில 8 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. சரிங்களா? ஒண்ணு அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் அப்படின்னா தமிழ்ல வண்டல் மண். சரிங்களா? வண்டல் மண், அலுவியல் சாயில், வண்டல் மண். எங்க சார் இருக்கு? பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் இந்த பகுதியில எல்லாமே இருக்கு. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது என்னது? வண்டல் மண். சரிங்களா? இதுல ரிச் இன் பாஸ்பரஸ், பொட்டாஷ், சரிங்களா, அண்ட் லைம் இதெல்லாமே அதிகமா இருக்கும். பாஸ்பரஸ், பொட்டாஷ், சுண்ணாம்பு சத்து ஆகியவை அதிகமாக காணப்படும். ஆனால் எது கம்மியா இருக்கும்? நைட்ரஜன் கம்மியா இருக்கும். பட் டிஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன். சரிங்களா? பட் டிஃபிஷியன்ட் இன் நைட்ரஜன். நைட்ரஜன் பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அலுவியல் செயல் வண்டல் மண் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் இந்த பிளேஸ்ல எல்லாம் இருக்கு. இதுல பாஸ்பரஸ், பொட்டாசியம், லைம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், நைட்ரஜன் கம்மியா இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது இதுல என்னென்ன சார் வரும் அப்படின்னா, லார்ஜ் வெரைட்டி ஆஃப் ராபி அண்ட் காரிஃப் கிராப்ஸ். ராபி அப்படின்னா அது எந்த வருஷம் சொன்னோம்? எந்த மாசம்? மறந்துருச்சா? October to March. அக்டோபர் டு மார்ச். வெரி குட். அக்டோபர் டு மார்ச் அது வந்து ராபி. இதுவே காரிஃப் அப்படின்னா June to September. ஜூன் டு செப்டம்பர். இந்த டைம்ல அக்டோபர் டு மார்ச், ஜூன் டு செப்டம்பர் இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டைம்ல வரக்கூடிய எல்லாமே இந்த மண்ணில் வந்து நல்லா வரும். சரிங்களா? அலுவியல் சாயில்ல, அதாவது வீட், ரைஸ், சுகர் கேன், காட்டன், ஜூட் இதெல்லாமே வந்து அலுவியல் சாயில்ல ஃபென்டாஸ்டிக்கா வரும். சரிங்களா? கோதுமை, அரிசி, கரும்பு, பருத்தி, சணல். சரிங்களா? கோதுமை, அரிசி, கரும்பு, பருத்தி, சணல் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ராபி, காரிஃப் பயிர்கள் வந்து நல்லா விளையும் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல எழுதிக்கிங்க. அடுத்து போலாமா? முடிச்சாச்சுக்கண்ணா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அலுவியல் சாயில் முடிச்சிட்டீங்களா? Yes, sir. நெக்ஸ்ட் பிளாக் ஆர் ரிகர் சாயில். பிளாக் அப்படின்னா கருப்பு மண். சரிங்களா? கருப்பு மண் அல்லது கரிசல் மண் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு மண் அல்லது கரிசல் மண். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ரிகர். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரிகர் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? விச் சாயில் இஸ் நோன் அஸ் ரிகர் சாயில் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரிகர் அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம்? Black soil. பிளாக் சாயில். ரைட். இது எங்க இருக்கு? டெக்கான் பிளாட்டோ, வேலி ஆஃப் கிருஷ்ணா அண்ட் கோதாவரி. கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதி வர இடத்துல. அதே மாதிரி டெக்கான் பிளாட்டோ. சரிங்களா? தக்கான பீடபூமி, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது எங்க இருக்கு? சவுத் இந்தியால இருக்கு. சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிச் இன் அயான், லைம், அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம். சரிங்களா? பட் எதெல்லாம் இல்ல சார் அப்படின்னா, நைட்ரஜன் இல்ல, பாஸ்பரஸ் இல்ல, ஹியூமஸ் இல்ல. சரிங்களா? ஹியூமஸ்னா தலைச்சத்து. ஓகேவா? இங்க என்ன சார் இருக்கு அப்படின்னா, காட்டன், சுகர் கேன், ஜோவர், டொபாக்கோ, வீட், ரைஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? பருத்தி, கரும்பு, ஜோவர், சோளம், டொபாக்கோ, புகையிலை, வீட், கோதுமை, ரைஸ், நெல் இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்? இந்த கரிசல் மண் அல்லது ரிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் சாயில்ல வரும். சரிங்களா? விண்டர்ல ஹார்வெஸ்ட் பண்ணி விண்டர்ல ஷோன் பண்ணி சம்மர்ல ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எது? Wheat. வீட். ஓகே.
குளிர்காலத்தில் விதைக்கப்பட்டு வெயில் காலத்தில் அறுவடை செய்யப்படுவது வீட். சரிங்க, செகண்ட் பாயிண்ட் எழுதியாச்சா? கம்ப்ளீட்டடா? ரைட். நெக்ஸ்ட் ரெட், சிவப்பு மண், அதாவது செம்மண் இல்லைன்னா சிவப்பு மண் சொல்லலாம். சரிங்களா? சிவப்பு மண். தமிழ்ல ஒரு டைம் சொல்லுங்க சார். அயன், இரும்பு, லைம், சுண்ணாம்பு, அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாமே அதிகமா இருக்கு. சரிங்களா? இரும்பு, சுண்ணாம்பு, அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம் அதிகமா இருக்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ், தலைச்சத்து கம்மியா இருக்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ், தலைச்சத்து கம்மியா இருக்கு. சரிங்களா? எதுல? பிளாக் சாயில்ல. இதுவே ரெட் சாயில் எடுத்துக்கீங்க, செம்மண். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெக்கன் பிளாட்டூ, தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி, தமிழ்நாடு, கோவா, ஒடிசா, மேகாலயா. சரிங்களா? இந்த பிளேஸ்ல எல்லாமே என்ன இருக்கு? செம்மண் இருக்கு. சரிங்களா? இதுல என்ன சார் அதிகமா இருக்கு அப்படின்னா அயன் அண்ட் பொட்டாஷ், இரும்பும் பொட்டாஷும் வந்து அதிகமா இருக்கு. என்ன கம்மியா இருக்கு? லைம் கம்மியா இருக்கு. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஹியூமஸ் கம்மியா இருக்கு. சரிங்களா? சுண்ணாம்பு, நைட்ரஜன், பாஸ்பரஸ், தலைச்சத்து இதெல்லாமே கம்மியா இருக்கு. எதெல்லாம் அதிகமா இருக்கு? இரும்பு, பொட்டாஷ் அதிகமா இருக்கு. இங்க என்ன சார் வரும் அப்படின்னா வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன், பல்சஸ், கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு, பருப்பு வகைகள். சரிங்களா? இதெல்லாமே வந்து இங்க விளையும். ஓகேவா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க பார்ப்போம். நோட் பண்ணியாச்சா? Yes, sir. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க லேட்ரல் சாயில், லேட்ரைட் சாயில். லேட்ரைட் அப்படின்னா சரளை மண் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தமிழ்ல. சரிங்களா? லேட்ரைட் அப்படின்னா சரளை மண். லேட்ரைட் அப்படின்னா சரளை மண் அப்படின்னு சொல்றோம். சமிட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். சரிங்களா? கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் இடங்கள். சரிங்களா? அஸ்ஸாம் ஹில்ஸ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த ரீஜியன்ல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா இந்த லேட்ரைட் சாயில் இருக்கு. சரிங்களா? சமிட்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ், அஸ்ஸாம் ஹில்ஸ், அஸ்ஸாம் மலைகள், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா. என்ன சார் அதிகமா இருக்குன்னா அயன் அதிகமா இருக்கு. சரிங்களா? இரும்பு வந்து அதிகமா இருக்கு. பட் போர் இன் சிலிக்கா, லைம், பாஸ்பரஸ், பொட்டாஷ், ஹியூமஸ். சிலிக்கா, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், பொட்டாஷ், தலைச்சத்து இதெல்லாமே எப்படி இருக்கு? ரொம்பவுமே கம்மியா இருக்கு. சரிங்களா? இங்க என்ன சார் வரும் அப்படின்னா டீ, காஃபி, ரப்பர், கேஷ்யூ அண்ட் மில்லட்ஸ். சரிங்களா? இதெல்லாமே வரும். அதாவது தேயிலை, காஃபி, ரப்பர், முந்திரி, மில்லட்ஸ் தானியங்கள். சரிங்களா? இது எல்லாமே என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு எங்க வரும்? லேட்ரைட் சாயில், சரளை மண்ல விளையும். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேட்ரைட் சாயில். Yes, sir. அடுத்து பாருங்க டெசர்ட், பாலைவன மண். பாலைவன மண், டெசர்ட் சாயில். வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா, அதாவது ராஜஸ்தான், நார்த் குஜராத், சதர்ன் பஞ்சாப். சரிங்களா? இந்த 3 மாதிரி வருது இல்லையா நமக்கு இந்தியா மேப்ல? இந்த ரீஜன், அந்த 3க்கு மேல இருக்கக்கூடிய இந்த சைட்ல இருக்கக்கூடிய ரீஜன் தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த டெசர்ட் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ரிச் இன் சால்யுபிள் சால்ட், அதாவது கரையக்கூடிய உப்பு வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? மற்றபடி மற்ற கரிம பொருட்கள் எல்லாமே எப்படிதான் இருக்கும்?
பற்றாக்குறையுடன் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஜெனரலி அன்சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன், விவசாயத்துக்கு உகந்தது அல்ல. ஆனா என்ன பண்ணலாம், இரிகேஷன் இருந்தா கல்டிவேஷன் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் இதுல பண்ணலாம். அதாவது நீர்ப்பாசனம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நீர்ப்பாசனம் கொண்டு போய் அங்க சேர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்மளால வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். லைம், மில்லட்ஸ், பார்லி, காட்டன், மைஸ், பல்சஸ் இதெல்லாமே என்ன பண்ண முடியும், இங்க உற்பத்தி செய்ய முடியும். சுண்ணாம்பு, தானியங்கள், கம்பு, பருத்தி, சோளம், பருப்பு இதெல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால இங்க உற்பத்தி செய்ய முடியும். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? Yes, sir. ரைட், ஓகே. அடுத்தது மவுண்டெயின், மலைமண். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா மலைமண் அப்படின்னு சொல்றோம். மலைமண். சரிங்களா? இந்த மலைமண் பொறுத்த வரைக்கும் இது எங்க சார் இருக்கு அப்படின்னா ஹில்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் மலை, உத்தரகாண்ட் அண்ட் அசாம் ஹில்ஸ் இந்த பகுதிகள் எல்லாமே அதிக அளவு இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா அயன் வந்து அதிகமா இருக்கும், ஹியூமஸ் இருக்கும். சரிங்களா? இரும்பு சத்து, தலைச்சத்து இருக்கும். மத்தபடி லைம் வந்து இருக்காது. சரிங்களா? என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைம் இருக்காது. இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் ஹெல்ப் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், நம்ம வந்து உரங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தேயிலை, டீ, ஃப்ரூட்ஸ், பழங்கள், மெடிசினல் பிளான்ட்ஸ் இதெல்லாமே வளர்க்கலாம். சரிங்களா? மருத்துவ தாவரங்கள், தேயிலை, பழங்கள், மருத்துவ தாவரங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் இந்த மலைப்பகுதியில நம்மளால வளர்க்க முடியும். சரிங்களா? எப்ப அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி. இங்க என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா அயன் அண்ட் ஹியூமஸ் வந்து அதிகமா இருக்கும், பட் வந்து லைம் வந்து கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? எங்க சார் இருக்கு அப்படின்னா ஹில்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட் அண்ட் அசாம் ஹில். இது வந்து மவுண்டெயின் சாயில், மலை மண் அப்படின்னு சொல்றோம். நோட் பண்ணி வச்சுக்கணும். Just a minute. ஓகே. Yes, sir. ஓகேங்க. நெக்ஸ்ட் saline and alkaline soil அப்படின்னா உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? saline and alkaline அப்படின்னா உப்பு மற்றும் காரமண். சரிங்களா? உப்பு மற்றும் காரமண் அப்படின்னு சொல்றோம். இது எங்க அப்படின்னா ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. சரிங்களா? இந்த பகுதியில எல்லாம் இருக்கு. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா. இங்கெல்லாம் வந்து வறட்சியான பகுதிகள் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஊரே பாதி இந்த மாதிரி தான், நார்த் இந்தியா மாதிரி தான் மாறிட்டு இருக்கு இல்லையா? எல்லா இடங்களும் வந்து காஞ்சு போய் தான் இருக்கு. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேசஸ்ல இந்த saline and alkaline சாயில் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா சால்ட் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? மெனி சால்ட் சச்சஸ் சோடியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாமே அதிகமா இருக்கும். சரிங்களா? சோடியம், மெக்னீசியம், கால்சியம் அதிகமா இருக்கும். இட் இஸ் அன்ஃபிட் ஃபார் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? விவசாயத்திற்கு உகந்தது அல்ல. ஏன்னா பேரே வந்து உப்பு கார மண். அப்போ கண்டிப்பா நமக்கு இது என்ன இருக்காது, உப்பு மண்லையும் கார மண்லையும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதாவது இப்ப பீச்ல இருக்கிறது எப்படி இருக்கும், salinity அதிகமா இருக்கும் இல்லையா? அதுல நம்ம அந்த மணல்ல ஏதாவது பண்ண முடியுமா? தென்னை மரம் தவிர வேற எதுவுமே வராது. அந்த மாதிரிதான் இது அன்ஃபிட் ஃபார் அக்ரிகல்ச்சர். நோட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Yes, sir. அடுத்தது பியர்ட்டி அண்ட் மெர்சி. அதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. தமிழ்லயும் அதே அப்படியே தான் எழுதியணும், வேற வழியே இல்லை. பியர்ட்டி, பிடி அண்ட் மெர்சி. இது எங்க சார் இருக்கும் அப்படின்னா கேரளா, கோஸ்டல் ரீஜியன் ஆஃப் ஒடிசா, தமிழ்நாடு அண்ட் சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அதாவது ஒடிசா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலோட கடற்கரை பகுதி. சரிங்களா? ஒடிசா, தமிழ்நாடு, சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சுந்தர்பனோட கடற்கரை பகுதி கேரளா. இந்த பகுதியில எல்லாமே என்ன இருக்கும்? இந்த பிடி அண்ட் மார்சி மண் இருக்கும். இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா கண்டெயின் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சால்யூபிள் சால்ட் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். சரிங்களா? சால்யூபிள் சால்ட் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் அதிகமா இருக்கும். இதுல என்ன சார் இருக்காது அப்படின்னா பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட் வந்து இருக்காது. சரிங்களா? பொட்டாஷும் பாஸ்பேட்டும் இருக்காது. பொட்டாஷ் அண்ட் பாஸ்பேட் வந்து இருக்காது. சரிங்களா? யூஸ்ஃபுல் ஃபார் ரைஸ் அண்ட் ஜூட் கல்டிவேஷன். நெல் மற்றும் சணல் உற்பத்திக்கு உகந்தது. ஓகேவா? ஃபர்டிலைசர் அப்படின்னா என்னங்க எதை கேட்டீங்களே? என்ன கேட்டீங்க? ஃபெர்டிலைசரா? ஆமாங்க சார். ஃபெர்டிலைசர்னு உரங்கள். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சுங்களா? Yes, sir. ரைட், ஓகே, சரிங்க. இந்த 8 டைப்ஸ் தான் நமக்கு ஐசிஏஆர் என்ன பண்ணிருக்காங்க? கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் வந்து இந்த 8 டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாருங்க, இது எங்கெங்க வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கிரீனிஷா இருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த மவுண்டெயின் சாயில். சரிங்களா? பிரவுனா இருக்கிறது அலுவியல் சாயில். இந்த பிரவுன் கலர் இருக்கிறது ஃபுல்லா அலுவியல் சாயில். இந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கிறது எல்லாமே ரெட் சாயில். சரிங்களா? அடுத்தது இந்த ரீஜன் வந்து பிளாக் சாயில். சரிங்களா? சாரி, இது வந்து பிளாக் சாயில். சரிங்களா? இங்க இருக்கு இல்லையா? இது வந்து லாக்ட்ரேட் சாயில். இந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா? அது வந்து லாக்ட்ரேட் சாயில். சரிங்களா? இந்த பிளேஸ் பாருங்க, இந்த தனியா குஜராத்துக்கு மேல டிஃப்ரெண்டா ஒரு இந்த பிரவுனுக்கும் இதுக்கும் வேரி ஆகுதா? இந்த கலர் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிளேஸ் இது என்ன அப்படின்னா அரைடு அண்ட் டெசர்ட் ஃபாரஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அரைடு ஆர் டெசர்ட் ஃபாரஸ்ட் அது. சரிங்களா? இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த உப்பு மற்றும் கார்பன் சொன்னோம் இல்லையா? சலைன் அண்ட் ஆல்கலைன் அது. சரிங்களா? இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா? இது வந்து பியர்ட்டி அண்ட் மெர்சி. சரிங்களா? இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். சார் சொல்லுங்க மேம். சார், நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சைடுல எல்லாம் பிளாக் சாயில் தானே சார் அதிகம்னு பார்த்தோம். ஆமாங்க. அதாவது தமிழ்நாட்டுல பிளாக் சாயில் அதிகமா இருக்குன்னு நான் எந்த இடத்துல சொன்னேன்? அங்க ஒரு இடத்துல கூட பார்த்தோம் சார். பிளாக் சாயில் அதிகமா இருக்க இடம் சொல்லிட்டு மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். ஓ, இதுல சொல்றீங்களா? சரி, ஓகே. அங்க பார்த்தோம். இப்போ வந்து ரெட் சாயில் கொடுத்திருக்காங்க அதுல. அதாவது இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டுல. இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி ரெட் சாயில்ல பாருங்க, ரெட் சாயில்ல தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? பிளாக் சாயில்ல தமிழ்நாடு இருக்கு, ரெட் சாயில்ல தமிழ்நாடு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி Yes, இங்க நம்ம வேற என்ன பார்த்தோம்? இந்த ரெண்டுமே பார்த்தோமா? இதுல இருக்கு பாத்தீங்களா? பிஏடிஎன் மெர்சி சாயில் வந்து தமிழ்நாடோட கோஸ்டல் ரீஜன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, அது எல்லாமே இருக்கா? இந்த ஒயிட் Yes, கலர் sir. மாதிரி ஒரு டாட் தெரியுதா? இருங்க, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க ஒரு மார்க், இது எல்லாமே வந்து என்னன்னா பிளாக் சாயில். சரிங்களா? நான் மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே. Okay, sir. ரிமைனிங் இருக்கிறது ரெட் சாயில். இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து லேட்ரைட் சாயில். இந்த பிரவுனிஷ் இருக்கிறது வந்து அலுவியல் சாயில். இது எல்லாமே இருக்கு. Okay, sir. Okay, sir. சரிங்க, ஓகே. இது ஒரு கிளான்ஸ் அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். சரிங்க, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்தியா லொகேஷன். சரிங்களா? இந்தியாவோட லொகேஷன், இந்தியாவின் அமைவிடம், இந்தியா லொகேஷன். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். சரிங்களா? கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து நம்மளை பத்தி படிக்கிறதுனால இது வந்து ஈஸியா படிச்சிடலாம். சரியா? இந்தியாவை சுத்தி என்னென்ன இருக்கு, இந்தியாவில் என்ன எவ்வளவு ஸ்டேட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போறோம். சரியா? ரைட், இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடு வர மாட்டேங்குது. ரைட், ஓகே. நம்மளோட இந்தியா வந்து வேர்ல்டு மேப்ல எங்க இருக்குன்னு தெரியுதா? எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கோமா? இது என்ன கான்டினென்ட்னா, என்ன கண்டம்? ஏசியா. ஏசியா, ஆசிய கண்டம். ஓகேவா? ஆசிய கண்டத்துல நம்ம வந்து இந்தியா இருக்கும். மொத்தம் வந்து உலகத்துல எத்தனை கான்டினென்ட் இருக்கு? டோட்டலா வந்து எவ்வளவு கான்டினென்ட் இருக்கு? வேர்ல்டுல எவ்வளவு கண்டங்கள் இருக்கு மொத்தமா? 7, sir. 7. வெரி குட். கான்டினென்ட் ஆஃப் தி வேர்ல்டு வந்து எவ்வளவு இருக்கு? நமக்கு 7 இருக்கு. ரைட், ஓகே. என்னென்னு சொல்ல முடியுமா? ஏசியா, ஆப்பிரிக்கா, ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. யூரோப், ஆஸ்திரேலியா. சூப்பர், ஓகே. வெரி குட். 7 கான்டினென்ட் நமக்கு இருக்கு. நம்ம இருக்கிறது என்னது? ஏசியா இல்லையா? நம்ம இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இந்த ரீஜன் இப்படி அப்ராக்சிமேட்டா இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஏசியா, ஆசிய கண்டம். சரிங்களா? இது வந்து என்னது? ஐரோப்பா, யூரோப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். யூரோப், ஐரோப்பிய கண்டம். இது என்னது? ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டம். இது ஆஸ்திரேலியா. இது சவுத் அமெரிக்கா. இது நார்த் அமெரிக்கா. கரெக்டா? the total continent of the world. சரிங்களா? இதுல நம்ம எந்த கான்டினென்ட்ல இருக்கோம்? சார் அண்டார்டிகா நீங்க போடவே ஏசியா. ஓ, ஆறுதல் இருக்குமா? சரிமா. அண்டார்டிகா எங்க இருக்கு? கீழே சார். கீழே மேல எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதாவது மேப்பை பொறுத்து. அண்டார்டிகா. நம்ம எந்த கான்டினென்ட்ல இருக்கோம்? ஏசியா. ஏசியா. ஓகே, ஓகே, சூப்பர். எவ்வளவு ஓஷன்ஸ் இருக்குங்க? எவ்வளவு பெருங்கடல்கள் இருக்கு? 5. வெரி குட். என்னென்ன? பசிபிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலா, வங்காள விரிகுடாவா?
இந்தியன் ஓஷன், இந்திய Indian பெருங்கடலா? ஆர்டிக் இந்தியன் ஓஷன், ஓஷன். அண்டார்டிக் ஓஷன். ஓஷன் இந்தியன் ஓஷன் ஒன்னு, இந்திய பெருங்கடல். ஓகே, இது இந்தியா. இது என்னது? Pacific. பசிபிக். ஓகே, இது இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு, இதுவும் பசிபிக் தான். கரெக்டா? அந்த அமெரிக்கா முடியிற வரைக்கும் என்னதான், நம்மள இந்தியாவில இருந்து நம்ம வந்து பசிபிக் வழியா தான் என்ன பண்ண முடியும், அமெரிக்காவுக்கு போக முடியும், கடல் வழியா போனோம்னா. கரெக்டா? இது வந்து பசிபிக். எஸ் இங்க ஒண்ணு எஸ் ஷேப்ல இருக்கு இல்லையா, இது என்னது? Atlantic. அட்லாண்டிக். சூப்பர், அட்லாண்டிக். அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, அடுத்தது மேல இருக்கிறது, இந்த மேல ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, அது என்ன Arctic. ஓஷன்? ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன். ரைட், ஓகே. இப்போ எவ்வளவு ஓஷன்ஸ் இருக்கு? இங்க 1 2 3 4, அப்புறம் இன்னொன்னு Antarctic Ocean. அண்டார்டிக் ஓஷன் இங்க கீழே இந்த ரீஜன். சரிங்களா? அது இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு வேற என்ன பேர் இருக்கு அண்டார்டிக் ஓஷனுக்கு? சதர்ன் ஓஷன் சொல்லுவோம். சதர்ன் ஓஷன், ஏன்னா சவுத் மோஸ்ட் பார்ட்டா, அதனால சதர்ன் ஓஷன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றோம். சரிங்களா? அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், இது புரியுதா? கான்டினென்ட் என்னென்ன, ஓஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு. Yes, sir. நம்மளை சுத்தி நம்மள கீழே இருக்கிறது இந்தியன் ஓஷன். இது என்ன, இது என்ன ஷீ இங்க இருக்கிறது? Arabian Sea. அரேபியன் ஷீ. ஓகே, அரபிக்கடல். இங்க இருக்கிறது இந்த ரீஜன் Bay of Bengal. பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால். ரைட், ஓகே. சரிங்க, இது எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குல்ல இந்த ஐடியா? Yes, sir. Yes. எஸ் சார். ரைட், ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். சரிங்க, நம்ம வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. சரிங்களா? ஆசியாவுல 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஜியாகிரபிக்கலா நம்ம வந்து எத்தனாவது பெரிய நாடு? 7வது பெரிய நாடு. ஏசியாவுல நம்ம 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைனா ஏசியாவுல. சரியா? வேர்ல்டு லெவல்ல நம்ம 7th பிளேஸ்ல இருக்கோம். நம்ம வந்து மற்ற ரீஜன்ல இருந்து எப்படி செப்பரேட் ஆயிருக்கோம்? இமாலயன்ஸ் மூலயமா செப்பரேட் பண்ணிருக்கோம் இல்லையா? இமயமலை மூலயமா நம்மள என்ன பண்ணிருக்காங்க, தடுத்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து இங்க பார்த்தோம் இல்லையா? ஒரே நிமிஷம் இருங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்லைடு காட்டுறேன், அது ப்ரீவியஸ் ஸ்லைடு காட்டுறேன். இப்போ இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடு ஃபுல்லாவே எப்படி இருக்கு? இங்க எல்லாமே நமக்கு என்ன இருக்கு? கோஸ்டல் லைன் இருக்கு இல்லையா? கடல் வழியா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 3 சைட்ஸ் கவர் பண்ணிட்டோம். இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் ஃபுல்லாவே நமக்கு என்ன ஒரு ஷேப் கார்டு இருக்கு? ஹிமாலயன் மவுண்டன். சரிங்களா? இமயமலை வந்து இங்கதான் இருக்கு. சரிங்களா? இமயமலை, ஹிமாலயாஸ். சோ இந்த ஹிமாலயாஸ் என்ன பண்ணுது, நம்மள இந்த கண்டத்துல இருந்து நம்மள தனியா பிரிக்குது. சரிங்களா? இந்த கான்டினென்ட்ல இருந்து நம்மள வந்து பிரிச்சு நமக்கு ஒரு சேஃப் கார்டா இருக்கிறது எதுங்க? ஹிமாலயா. ரைட், ஓகே, இமயமலை. ரைட். அடுத்தது நம்ம வேர்ல்டு வைட்ல நம்மளோட ஏரியா எவ்வளவுங்க? 2.4%. கரெக்டா? லேண்ட் ஏரியா டோட்டல்லா வேர்ல்டு மேப்ல நம்மளோட லேண்ட் ஏரியா 2.4%. எவ்வளவு சார் ஏரியா இருக்கு அப்படின்னா 32,76,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் நம்மளோட ஏரியா. சரிங்களா? ஜியோகிராபிக்கல் வைஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 2.4%. 2.4. இதுவே ஏரியா வைஸ் எவ்வளவு கிலோமீட்டர்? 32,87,263 square kilometers. ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னக்குன்னா இப்படி 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 எல்லாமே அந்த வேல்யூ. இப்போ 1 மீட்டர்னா இங்க ஒரு 1 மீட்டர், இங்க ஒரு 1 மீட்டர், இப்படி இருக்கும். சரிங்களா? அததான் அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர்னு கால்குலேட் பண்றாங்க. சரி, இது இந்தியாவோடது. தமிழ்நாடோட ஜியோகிராபிக்கல் ஏரியா எவ்வளவுக்குன்னா? தமிழ்நாடு எவ்வளவு லேண்ட் ஏரியா, எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்? 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? கிலோமீட்டர் ஸ்கொயர் 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஓகேவா கண்ணா? எஸ் சார். ரைட். நிறைய இந்தியன் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கு? நிறைய இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து கண்ட்ரில, அதாவது வேர்ல்டு வைட்ல இருக்க நிறைய கண்ட்ரியை விட பெருசா இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது பாப்புலேஷன்ல தேர்ட் பிளேஸ்ல இது இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு. அதோட பாப்புலேஷன் நம்மளோட 2 ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு 2 ஸ்டேட் பாப்புலேஷனை விட கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ அந்த எஸ் மாதிரி சார், தான். ஃபர்ஸ்ட் சாப்டர். வெரி குட், சூப்பர். அந்த மாதிரி நம்மளோட நிறைய ஸ்டேட் வந்து நிறைய கண்ட்ரீஸை விட இன்னும் எப்படி இருக்கு, பாப்புலேஷன் வைஸ், லேண்ட் வைஸ் எல்லாத்துலயுமே வந்து எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. சரிங்களா? ஓகே. ரைட். நெக்ஸ்ட், இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டையர்ஸ், அதாவது எல்லைகள், நிலம் மற்றும் நீர் எல்லைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? மொத்தமா இந்தியா வந்து லேண்ட் ஏரியா எவ்வளவு ஷேர் பண்ணுது அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். சரிங்களா? யார் கூட சார் அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். சரிங்களா? இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சைடு வைஸ் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. நார்த் வெஸ்ட், இது நார்த், இது ஈஸ்ட், இது வெஸ்ட் இல்லையா? அப்போ இங்க நார்த் வெஸ்ட்ல நமக்கு யார் யார் இருக்கா? நார்த் வெஸ்ட் இந்த ரீஜன்ல நம்ம யார் யார கவர் பண்றோம் அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். சரிங்களா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இதுவே வந்து நார்த்ல யாரு சார்? எக்ஸாக்டா நார்த்ல யாரு சார் அப்படின்னா சைனா, நேபாள், பூட்டான். சரிங்களா? சைனா, நேபாள், பூட்டான். சைனா, நேபாள், பூட்டான்ல இங்கே கவர் ஆயிடும். அடுத்தது ஈஸ்ட் சைடு யார் சார் அப்படின்னா பங்களாதேஷ், மியான்மர். சரிங்களா? பங்களாதேஷ், மியான்மர் ஈஸ்ட் சைடு. சரிங்களா? இப்படி நமக்கு வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸும் என்னவா இருக்கு, லேண்ட் பவுண்டரியை ஷேர் பண்ணுது. டோட்டலா எவ்வளவு கண்ட்ரீஸ் லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணுது? 7 கண்ட்ரீஸ். சரிங்களா? 7 கண்ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு லேண்ட் பவுண்டரி ஷேர் பண்ணுது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். சரிங்களா? இதுல எது கூட சார் அதிகமா ஷேர் பண்றோம் அப்படின்னா பங்களாதேஷ். சரிங்களா? யார் கூட அதிகமா ஷேர் பண்றோம்? பங்களாதேஷ். இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ், 4156 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த 4156 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த கோஸ்டல் லைன் எல்லாம் சேர்த்தி ஒரு சில புக்ல கொடுத்திருப்பாங்க, ஒரு சில புக்ல கோஸ்டல் லைன் சேர்த்தாம கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ டோட்டலா நம்ம வந்து என்ன ஸ்கூல் புக்ல இருக்கிறதே படிச்சுக்கலாம். 4156. சரிங்களா? ஓகேவா? ஆப்கானிஸ்தான் கூட நம்ம வந்து ஷார்டஸ்ட் பார்டர் வந்து ஷேர் பண்றோம். எவ்வளவு சார் அப்படின்னா 106 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் ஷார்டஸ்ட் பார்டர் வந்து நம்ம ஷேர் பண்றோம். சரியாங்கண்ணா? எஸ் சார். ரைட். அடுத்து போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? சார் ரொம்ப ஸ்டார்டஸா இருக்கிறது பூட்டான் தானங்க சார் சொல்லுங்க? என்ன மேம்? சார் ஷார்டஸ்ட் ஏரியா பூட்டான் தானே சார் சொல்லுவாங்க? மேம் நீங்க பேசுறது எனக்கு ரிசீவ் ஆகல. சார் ஷார்டஸ்ட் ஏரியா ஷேர் பண்றது வந்து பூட்டான் தானே சார் சொல்லுவாங்க? அப்படியா சார்? நான் உங்ககிட்ட கேக்குறேங்க சார். தெரியும். இல்லம்மா, ஆப்கானிஸ்தான் தான். ஓகேங்க சார். சரி, ஓகே. நோட் பண்ணியாச்சா? ரைட். இங்க பாருங்க, நம்மளோட கோஸ்டல் லைன். சரிங்களா? கடல் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். சரிங்களா? இது வந்து நம்மளோட கடற்கரை எல்லை. சரிங்களா? இது விட்டுருங்க, இது பிரச்சனை இல்லை. இந்தியா பாகிஸ்தான் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு, அதாவது குஜராத்ல ஆரம்பிச்சு இங்க மேல ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நம்ம யார் கூட தான் பண்றோம்? பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்றோம். 3323 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? 3323 கிலோமீட்டர் யார் கூட? பாகிஸ்தானோட பண்றோம். சரியா? அந்த வேல்யூஸ் தான் நமக்கு பெருசா தேவையில்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இங்க பாருங்க, இங்க பிளாக் ஒண்ணு தெரியுதா?
Yes, sir. Yes, sir. இந்த இடத்துல ஒரு பிளாக் தெரியுதா? Yes, sir. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோ ஆப்கானிஸ்தான். சரிங்களா? 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் கூட. சரிங்களா? அடுத்தது இந்த பிங்க் கலர் வந்து இந்தோ சைனா. சரிங்களா? சைனா கூட நம்ம 3 இடத்துல ஷேர் பண்ணுவோம். இந்த ரீஜன் 1. ஓகேவா? இந்த இடத்துல 1, இங்க நேபாள் பக்கத்துல. சரிங்களா? நேபாள் முடிஞ்சதுமே இந்த இடத்துல இருக்கிறது சைனா தான். சரிங்களா? இங்க ஒரு பிங்க் கலர் இருக்கா? நான் ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கேனா? தெரியுதா? Yes, sir. அப்புறம் இந்த பிங்க். சரிங்களா? இந்த பிங்க்கும் நமக்கு என்னன்னா சைனா. சரிங்களா? சோ டோட்டலா இது எல்லாமே சைனா கூட ஷேர் பண்றோம். எவ்வளவு சார் அப்படின்னா 3488 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த கிரீன் கலர் ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தோ நேபாள். சரிங்களா? இந்த ரீஜன் எப்படியே க்ளோஸ் ஆனா இதுதான் நேபாள். இதுதான் நேபாள் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியே இங்க இந்த சைஸ்க்குள்ள அடங்கிரும். சரிங்களா? அது வந்து நேபாள். ஓகேவா? இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இங்க தெரியுதா கர்சர்? Yes, sir. அந்த ப்ளூ கலர் என்ன அப்படின்னா இந்தோ பூட்டான். சரிங்களா? இந்தோ பூட்டான். பூட்டான் கூட நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ரீஜன் 699 கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்தது இந்த பிரவுன் கலர் இருக்கா, இந்த கார்னர்? Yes, sir. Yes, sir. அது வந்து இந்தோ மியான்மர். சரிங்களா? இந்த சைடுல இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னது? இந்தோ மியான்மர். சரிங்களா? இங்க உள்ளுக்குள்ள ஷேர் ஆகுதா? இங்கதான் நமக்கு என்ன இருக்கும்? பங்களாதேஷ் இருக்குமா? சோ இந்த கிரீன் கலர் ஃபுல்லா சரி எல்லோ கலர் ஃபுல்லாமே என்னன்னா பங்களாதேஷ். சரிங்களா? இது வந்து பங்களாதேஷ் கூட நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ரீஜன். சரிங்களா? சார் இந்த கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நான் இதுக்கு முன்னாடி கொடுத்தேன் இல்லைங்களா, முன்னாடி ஸ்லைட்ல பங்களாதேஷ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், எஸ் அது மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கோஸ்டல் லைனுக்கு நான் பின்னாடி கொடுக்குறேன், அதை மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா? மத்தது எல்லாமே வேண்டாம். ஓகே ஓகே. ரைட். இது என்னது இந்த ரவுண்ட் தெரியுதா? நான் மார்க் பண்ணிருக்கிறது என்னங்க? லட்சத்தீவு. லட்சத்தீவு. வெரி குட். லட்சத்தீவு. இது என்னது? அந்தமான் நிக்கோபார். அந்தமான் நிக்கோபார். சூப்பர். ஓகே, அந்தமான் நிக்கோபார். இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கண்ணா. முடிஞ்சா ஒரு நோட்ல அப்படியே வரைஞ்சு எழுதி வச்சுக்கோங்க, எது எது கூட எங்க எங்க ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ரைட். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7516.6 கிலோமீட்டர் கோஸ்டல் ஏரியா இருக்கு. சரிங்களா? இந்தியாவோட கோஸ்டல் ஏரியா. இது எது கூட சார்? ஏன் சார் இங்க வந்து 6100 சொல்லியிருக்கீங்க, இங்க வந்து 7516 சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஐஸ்லாண்ட் சேர்ந்து. சரிங்களா? அதாவது தீவுகள் இருக்கு இல்லைங்களா, தீவுகள் சேர்த்தி நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர் வருது. தீவுகள் இல்லாம, சரிங்களா, வெறும் கோஸ்டல் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 6100 கிலோமீட்டர் வருது. சரிங்களா? ஓகேவா? இதை மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும், வேற எல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து அதாவது அரேபிய கடல், பே ஆஃப் பெங்கால், இதுல வந்து நமக்கு வந்து எல்லைகளா இருக்கு இந்த அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கே தெரியும். சோ நமக்கு இங்க வேண்டியது கோஸ்டல் லைன் ஆஃப் இந்தியா எவ்வளவு அப்படின்னா 6100 கிலோமீட்டர், இன்க்ளூடிங் ஐஸ்லாண்ட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா 7516.6 கிலோமீட்டர். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடியது. இப்படி இந்தியா இருக்கு, கீழே இப்படி ஸ்ரீலங்கா இருக்கா, இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் பேர் என்ன? பால்க் ஸ்ட்ரைட். பால்க் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பால்க். தமிழ்ல ஒரு சில புக்ஸ்ல பார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஆமாங்க சார், பார்க்னு இருக்கும் சார். பார்க் நீர்ச்சந்தி. சரிங்களா? இதுதான் அந்த பிளேஸ். சரிங்களா? இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கக்கூடிய அந்த நீர் சந்தி பால்க் நீர் சந்தி. சரிங்களா? பால்க் ஸ்ட்ரைட். பால்க் ஸ்ட்ரைட். சரிங்க. அடுத்தது இந்தியாவோட லொகேஷன் நார்த்ல என்ன, ஈஸ்ட்ல என்ன அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா?
இந்த நார்த்ல இப்படி ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம் இல்லையா, அது பேர் என்ன அப்படின்னா லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்படி இது வந்து ஒரு வேர்ல்டு மேப்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்படி ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடுறேன். சரிங்களா? இப்படி ஒரு லைன் போடுறேன் வெர்டிகலா அப்படின்னா அது என்னது, லாங்கிடியூடா லாட்டிடியூடா? தீர்க்க ரேகை சார். தீர்க்க ரேகையா? எஸ் சார். அது பேரு லாட்டிடியூட். சரிங்களா? லாட்டிடியூட் மீன்ஸ், சரி நீங்க சொன்னதான் கரெக்ட், லாங்கிடியூட். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றோமோ? ரைட், ஓகே. அதாவது ஒரே நிமிஷம் இருங்க, இன்னும் கிளியரா சொல்லிடலாம். இது எங்க சொல்லலாம் அப்படின்னா, இது மேப் வச்சு சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். இங்க பாருங்க, இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிளேஸ மார்க் பண்றோம். சரிங்களா? இங்க இந்த பிளேஸ மார்க் பண்றோம். சரிங்களா? புரியுதா எப்படி மார்க் பண்ணிருக்கோன்னு? சோ இந்த 37 டிகிரி 6 பாயிண்ட் நார்த். சரிங்களா? இது வந்து லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதாவது இந்த லாட்டிடியூட் அப்படின்னா அச்சரேகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அச்சரேகை லாட்டிடியூட். ஓகேவா? இதுவே இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது என்ன அப்படின்னா தீர்க்க ரேகை. சரிங்களா? தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். தீர்க்க ரேகை, இது அச்சரேகை. சரிங்களா? அப்போ இந்தியாவோட நார்த் சைடு டாப் மோஸ்ட் எவ்வளவு சார் அப்படின்னா 36 டிகிரி 6 மினிட்ஸ். சரிங்களா? 36 டிகிரி 6 மினிட்ஸ். இதுவே சவுத் மோஸ்ட் எவ்வளவு சார் அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ். 8 டிகிரி 4 மினிட்ஸ். சரிங்களா? 8 டிகிரி 4 மினிட்ஸ். இதுவே இதுக்கு கீழே இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், இந்திரா முனை அப்படின்னு சொல்லி இந்த கீழே இருக்கும் அந்தமான் நிக்கோபர்ல. அதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 20 செகண்ட். சரிங்களா? இது எங்க அப்படின்னா இன்னும் கீழே இருக்கக்கூடிய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? மோஸ்ட்லி நமக்கு வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கேட்பாங்க. சரியா? அடுத்தது இங்க இந்த ரீஜன் பாருங்க, குஜராத். இது என்னது 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட். சரிங்களா? இதுவே இது என்ன அப்படின்னா 97 டிகிரி 25 மினிட்ஸ். சரிங்களா? இதுவும் ஈஸ்ட். இது ஓகேவா? புரியுதா? இது புரியுதுங்களா என்ன சொல்லிருக்கேன் அப்படின்ட்டு? நான் பேசுறது ஃபர்ஸ்ட் கேக்குதா கண்ணா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க, நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம வந்து இந்தியா வேர்ல்டு மேப்ல நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ணி காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் என்ன பண்றாங்க இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல நமக்கு வந்து சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இதுல வந்து இந்தியாவை சொல்லணும். இந்தியாவை எப்படி நம்மளால சொல்ல முடியும்? அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு தானே சொல்ல முடியும். எஸ் சார். இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் என்ன சொன்னோம், latitude. எவ்வளவு டிகிரி சொன்னோம்? 37 டிகிரி 6 மினிட்ஸ் சொன்னோம். இந்த பாயிண்ட் என்ன சொன்னோம்? 8 டிகிரி 4 மினிட்ஸ் சொன்னோம். 4 minutes. 68 டிகிரி 7 மினிட்ஸ் சொன்னோமா? Yes, இந்த sir. பாயிண்ட் என்ன சொன்னோம்? 97 degree 25 minutes. 97 டிகிரி 25 மினிட்ஸ் சொன்னோம். கரெக்டா? இப்போ இந்தியாவை வேர்ல்டு மேப்ல என்ன பண்றோம், இந்த லொகேஷன்ஸ் வச்சு தான் மார்க் பண்றோம் இல்லையா? இது என்னது, இது நார்த், இதுவும் நார்த், இது ஈஸ்ட், இது ஈஸ்டா நார்த்தான்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ரைட். இப்போ வந்து இந்த டைம் லைன் ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? அது இப்பவே சொல்லிடலாமா? கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களா? சரி வேணாம், நான் அதை மெதுவாகவே சொல்றேன், அது வரப்போ சொல்றேன். ஒரே இடத்துல எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ரைட்.
இது ஓகேவா? இந்த விஷயம் தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது சதர்ன் மோஸ்ட் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட். அது 6 டிகிரி 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கன்னியாகுமரியே கேப் காமரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி இது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகாது. கன்னியாகுமரின்னு தான் சொல்லுவோம். கேப் காமரியன் சொல்லுவாங்க. இந்திரா பாயிண்ட் அப்படிங்கிறது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட். அது வந்து அந்தமான் நிக்கோபர்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுவே இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எங்க? இந்திரா கோல் எங்க இருக்குது? லடாக். லடாக், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறது. சரிங்களா? இந்திரா பாயிண்ட் அப்படின்னா அது கீழே, இந்திரா கோல் அப்படின்னா அது மேல. சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, நார்த் சவுத் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 3214 கிலோமீட்டர் இல்லையா? இந்த ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 3214. 1 2 3 4 கரெக்டா? இங்க பாருங்க, இங்க 1 2 3 4. அது அந்த ஆர்டர் மட்டும் பார்த்து எழுதிட்டீங்கன்னா போதும். 3214. சரிங்களா? 3214 கிலோமீட்டர். எங்க இருந்து? நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும். இதுவே ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் பாருங்க, 2933 கிலோமீட்டர். அருணாச்சல் டு குஜராத். இது அருணாச்சல் இல்லையா? அருணாச்சல் டு குஜராத் 2933 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த விஷயம் நமக்கு தெரியணும். சரியா? ஓகே வைக்கணா இது. அடுத்தது டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரில என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கண்ட்ரியை வந்து பாஸ் பண்ணுது. சரிங்களா? டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரில. இங்க ஒரு கோடு போதா? டாட் லைன் போதா? அது வந்து என்ன பண்ணுது? 23 டிகிரில நம்மளை வந்து கிராஸ் பண்ணுது. அது பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அது பேர் என்னது? கடக ரேகை. ஓகேவா? கடக ரேகை. ரைட். இந்த கடக ரேகை எது வழியா சார் போகுது அப்படின்னா இந்த ஸ்டேட் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். சரிங்களா? இது வழியா என்ன ஆகுது? அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. இங்க பாருங்க, அந்த பிளேசஸ் தான் போட்டிருக்கேன். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். which of the following state is not pass the traffic of cancer is not passes through which of the following state அப்படின்னு சொல்லி கொடுப்பான். சரிங்களா? கடகரேகை எந்த மாநிலங்கள் வழியே செல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதனால கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகேண்ணா இது. எஸ் சார் ஒரு டவுட்டுங்க சார். குஜராத்துக்கு மேல குஜராத்துக்கு மேல ஒரு பேர் போட்டிருக்கீங்க இல்லைங்க சார்? அந்த பேரு எழுதணுமாங்க சார்? இல்லைங்க, அது வேணாம், அது வேணாம். குஜராத், அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க போதும். ஓகேங்க சார். ரைட். இந்த எல்லாமே சொல்லட்டுமா? அடுத்தது சென்ட்ரல் மெரிடியன். இந்த விஷயம் தான் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது இந்த நம்ம டைம் கால்குலேட் பண்றோம் இல்லையா, அது எப்படி சார் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? நம்ம நார்மலா இந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அது என்ன அப்படின்னா ஜிஎம்டி. வெரி குட், சூப்பர். ஜிஎம்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஜிஎம்டி இது வந்து நமக்கு ஒரு சர்டைன் ரீஜன்ல, நான் உங்களுக்கு வேர்ல்டு மேப்ல காட்டவா? ரைட். இது வந்து நமக்கு இப்படி பாஸ் ஆகும். சரிங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்படி வந்து ஒரு லைன் பாஸ் ஆகும். இங்கதான் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், டைம் வந்து கால்குலேட் பண்றோம். இதுதான் 0 டிகிரி. சரிங்களா? இதான் வந்து 0 டிகிரி. இந்த 0 டிகிரியில பாஸ் ஆகக்கூடிய டைமை தான் நம்ம என்ன பண்றோம், கிரீன்விச் டைம் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சைடு வரக்கூடியது எல்லாமே ஈஸ்ட், இந்த சைடு போகக்கூடியது எல்லாமே வெஸ்ட். சரிங்களா? இந்த சைடு போகக்கூடியது எல்லாமே
வெஸ்ட். ஓகேவா? இங்க போக போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டே போவோம், இங்க போக போக என்ன பண்ணுவோம் பிளஸ் பண்ணிட்டே போவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது ஈஸ்ட்ல தானே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம் பிளஸ் 5.30 போட்டிருப்போம். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? இப்படி போட்டிருக்கோம் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தனியா இருக்கும், இன்னொன்னு ஜிஎம்டி பிளஸ் 5.30 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்படி பார்த்திருப்பீங்க. கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட டைம் 5.5 மணி நேரம் கூட்டிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இதுவே இந்த சைடு போச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க மைனஸ் பண்ணிக்குவாங்க. இது வெஸ்ட் சைடு போக போக மைனஸ் பண்ணிக்குவாங்க, ஈஸ்ட் சைடு வர வர நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ரைட். ஓகே கண்ணா. ரைட். நம்ம ஸ்லைடுக்கு வந்துருவோம். இது புரிஞ்சிருச்சா? அந்த கிரீன்விச் மீன் டைம்னு எது அப்படின்னு சொல்லி இது என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் எதுக்காகன்னு சொல்லிடுறேன். இங்க வந்து நம்ம என்ன சொன்னோம், இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒரு ஆங்கிள் பார்த்தோமா, இங்க ஒரு லாட்டிடியூட், இங்க ஒரு லாட்டிடியூட் பார்த்தோமா கண்ணா? எஸ் சார். இங்க சாரி லாங்கிடியூட். அது லாட்டிடியூட்னா இப்படி வர்றது, லாங்கிடியூட்னா இப்படி வருது. சரி, இங்க பார்த்த லாங்கிடியூட் என்னது 68 டிகிரி 7 மினிட்ஸ். இங்க பார்த்தது 97 டிகிரி 25 மினிட்ஸ் பார்த்தோம். கரெக்டா? எஸ் சார். ரைட். இப்போ இது 0 டிகிரினா இது ஒரு டைம் இருக்கும். அடுத்தது இது 4 டிகிரி மூவ் ஆச்சு அப்படின்னா, சரி, ஒவ்வொரு டிகிரி மூவ் ஆக ஆக 4 மினிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஒரு டிகிரிக்கு எவ்வளவு மினிட்ஸ் சேஞ்ச் ஆகும்? 4 மினிட்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப அது என்ன ஆகும், கண்டிப்பா வந்து 2வது டிகிரி வரப்ப 8 மினிட்ஸ், 3வது டிகிரி வரப்ப 12 மினிட்ஸ், அப்படி வந்து டைமிங் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த 68.7 டிகிரில ஒரு டைமிங் இருக்கும், 97.25 டிகிரி வரப்போ ஒரு டைமிங் இருக்கும். கரெக்டா? கரெக்டா கண்ணா? டைமிங் எப்படி இருக்கும்னு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ் சார். இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி நமக்கு நார்த் ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னா 2 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ இந்த 2 ஹவர்ஸ் டிஃபரன்ஸை டாலரேட் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சென்ட்ரா ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா குஜராத்ல ஒரு டைம், அருணாச்சல்ல ஒரு டைம் ஃபாலோ பண்ணோம்னா அது இந்தியாவுக்கு செட் ஆகாது இல்லையா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சென்ட்ரல்ல 82.5 டிகிரி. சரிங்களா? அதாவது பிரயாக்ராஜ் மிர்ஷாப்பூர் வழியா பாஸ் ஆகும். சரிங்களா? அந்த 82.5 டிகிரி வந்து லைனை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் டைம் கால்குலேட் பண்ணிருக்கோம். அதுதான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கான லைன். அது என்ன ஆங்கிள் போகுது? 82.5 டிகிரில போகுது. சரிங்களா? 82.5 டிகிரி லாட்டிடியூட் தான் நம்ம என்ன பிக்ஸ் பண்ணிருக்கோம், டைம் லைனா பிக்ஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுதான் கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து 5.5 மணி நேரம் அதிகமா இருக்கு. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். ரைட். ஓகே. ரைட். இது அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. 2 hours earlier than sunrise at Gujarat. அதாவது அருணாச்சல் பிரதேசை விட நமக்கு குஜராத்ல இருக்கிறது எப்படி இருக்கு, 2 hours டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றோம், ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்றோம். அது எப்படி இருக்கு, 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ல பாஸ் ஆகுது. எங்க அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மிர்சாப்பூர் வழியா பாஸ் ஆகுது இந்தியாவுல. சரிங்களா? இந்தியாவுல மிர்சாப்பூர் அப்படிங்கிற பிளேஸ், அதாவது பிரயாக்ராஜ்ல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியா பாஸ் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்றோம், 5.5 hours கிரீன்விச் டைமை விட அதிகமா இருக்கு. சரிங்களா? அதுதான் பிளஸ் 5:30 அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. இப்போ கிரீன்விச் டைம் வந்து 1 o'clock அப்படின்னா நம்மளது என்னவா இருக்கும், நமக்கு 5 hours எக்ஸ்ட்ரா 5:30 இருக்கும். 5:30 இருக்கும். இப்போ கிரீன்விச்சோட டைம் 1 o'clock அப்படின்னா நம்மளது 5:30 இருக்கும். சரிங்களா? ஏன்னா பிளஸ் 5:30 அவ்வளவுதான், சிம்பிளா. இதுவே வெஸ்ட் சைடு போனாங்கன்னா மைனஸ் பண்ணிக்குவாங்க, ஈஸ்ட் சைடு வந்தா பிளஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? எஸ் சார். ரைட். இது நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. சீக்கிரம் நோட் பண்ணுங்க.
finished. ஓகேமா ரைட். என்னென்ன ஸ்டேட் வழியா அந்த லைன் பாஸ் ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸாக்டா போகக்கூடிய பிளேஸ் வந்து மிர்ஷாப்பூர் சரிங்களா. 82.5 டிகிரி டைம் லைன் இல்ல டேட் லைன் அப்படின்னு சொல்றோம். அது என்னென்ன ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸ்டேட் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ரைட். இந்தியா வந்து பொலிட்டிக்கலா எத்தனை ஸ்டேட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க? 28 states. 28 states, 8 union territory சரிங்களா. 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. சார் அந்த மேப் என்ன சார் அந்த மேப் மட்டும் ப்ரீவியஸ் ஓகே சார் சீக்கிரம். ரைட். Okay. இந்தியா வந்து 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதாவது 2014ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆந்திரா வந்து ரெண்டா பிரிச்சாங்க. கரெக்டா? பாலிட்டில படிச்சீங்களா? Yes, sir. ஆந்திராவை ரெண்டா பிரிச்சு ஆந்திராவும் தெலுங்கானா அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சாங்க இல்லையா. ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லி ரெண்டா பிரிச்சாங்க. ரெண்டுக்கும் காமன் கேபிட்டல் என்னவா இருந்தது? ஹைதராபாத் வந்து ரெண்டுக்கும் காமன் கேபிட்டல் எது வரைக்கும்? அப் டு 2024 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஆஃப்டர் 2024 ஆந்திராவுக்கு என்ன கேபிட்டல்? அமராவதி சரிங்களா. ஆந்திராவுக்கு கேபிட்டல் எது? அமராவதி. தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் இருக்கும் சரிங்களா. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல பாக்ஸ் போட்டு ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. அதனால அதை எடுத்து இங்க நான் கொடுத்துட்டேன் சரியா. Okay, sir. ரைட். நெக்ஸ்ட் போலாமா? டோட்டலா 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு தமிழ்நாடு சாரி இந்தியாவுல. ஓகேவா? Yes, sir. ரைட். ஓகேங்கண்ணா. உங்களை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்? எல்லாரும் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் கேபிட்டல் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா Yes, sir. படிச்சிட்டீங்களா? Yes, sir. படிச்சாச்சா? சத்தத்தையே காணுமே. சரி ஓகே. நான் மார்க் பண்ற ஸ்டேட் பேரு சொல்லுங்க பாப்போம். இது என்னது? Rajasthan. ராஜஸ்தான். வெரி குட். இதோட கேபிட்டல்? Jaipur. ஜெய்ப்பூர். சூப்பர். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். சூப்பர். வெரி குட். இது என்ன ஸ்டேட்? Gujarat. குஜராத். குஜராத்தோட கேபிட்டல்? காந்திநகர். Gandhinagar. காந்திநகர். வெரி குட் வெரி குட் சூப்பர். இது என்ன ஸ்டேட்? Karnataka. கர்நாடகா. இதோட கேபிட்டல்? பெங்களூர். பெங்களூர். ஓகே. இது என்னது? கேரளா. கேரளா. அதோட கேபிட்டல்? திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். இது என்னது? Tamil Nadu. தமிழ்நாடு. கேபிட்டல்? Chennai. Chennai. சென்னை. ஓகே. இது என்னது? Andhra Pradesh. ஆந்திர பிரதேஷ். வெரி குட். இதோட கேபிட்டல்? Hyderabad. ஹைதராபாத். இப்போதைக்கு ஹைதராபாத் இருக்கு. 2024ல என்ன ஆயிரும்? Amravati. அமராவதி. சரிங்களா. ரைட். இது என்ன ஸ்டேட்? தெலுங்கானா. தெலுங்கானா. இதோட கேபிட்டல்? Hyderabad. ஹைதராபாத். இது என்னது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. இதோட கேபிட்டல்? மும்பை. மும்பை. வெரி குட். இதோட கேபிட்டல்? மும்பை. Maharashtra. இது என்னது? Madhya Pradesh. மத்திய பிரதேஷ். கேபிட்டல்? பால். போபால். வெரி குட். போபால். இது இது என்னது? Haryana. எதுங்க சார்? மார்க் பண்ணிருக்க பாருங்க. Punjab. sir. பஞ்சாபா? சார் இல்ல அது ஹிமாச்சல். ஹிமாச்சல். வெரி குட். ஹிமாச்சல் பிரதேஷ். அப்ப அதோட கேபிட்டல்? சிம்லா. சிம்லா. வெரி குட். சூப்பர். சிம்லா. ஓகே. இது என்னது? Punjab.
பஞ்சாப் அதோட கேபிட்டல் சண்டிகர். சண்டிகர். ஓகே சூப்பர். இது என்னது? ஹரியானா. ஹரியானா. ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர். ரைட். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் பொதுவான கேபிட்டல் என்னது? சண்டிகர். சண்டிகர். அந்த சண்டிகர் வந்து என்னவா பண்ணிருக்காங்க? யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? ரெண்டுக்கும் காமனான கேபிட்டல் சண்டிகர். அதுக்கு வந்து அது வந்து யூனியன் டெரிட்டரியா வச்சிருக்காங்க. சரிங்களா? இங்க ஹைதராபாத்தும் அப்படிதான் யூனியன் டெரிட்டரி ஆக வேண்டியது. பட் இவங்க விடல. எங்களுக்கு அது வந்து யூனியன் டெரிட்டரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரைட். இது என்ன ஸ்டேட்? உத்தரகாண்ட். உத்தரகாண்ட். வெரி குட். அதோட கேபிட்டல் டெஹ்ராடூன். டேராடூன். வெரி குட் சூப்பர். இது என்ன ஸ்டேட்? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். இதோட கேபிட்டல் லக்னோ. லக்னோ. இது என்னது? இந்த ரீஜன் நேபாள். வெரி குட். நேபாள். ரைட். இது என்ன ஸ்டேட்? சார் பீகார். பீகார். அதோட ஹெட் குவார்டர்ஸ் பாட்னா. பீகார். பாட்னா. வெரி குட். பாட்னா. ரைட். ஓகே. இது என்னது? ஏதோ சொல்றாங்க எனக்கு புரியலையே. சார் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர். அதோட ஹெட் குவார்டர்ஸ் ராய்ப்பூர். 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 இது அது பக்கத்துல ஒடிசாங்க சார். ஒடிஷா. வெரி குட். ஒடிஷாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். புவனேஸ்வர். இது என்னது? வெஸ்ட் பெங்கால். சார் இல்ல அது வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கும். ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட். இது ஜார்க்கண்ட். சரிங்களா? இது வந்து ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட கேபிட்டல் என்ன? ராஞ்சி. ராஞ்சி. இது என்னது? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? இது வரைக்கும் போகும். இது வரைக்குமே இது வந்து வெஸ்ட் பெங்கால் தான். சரிங்களா? வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கத்தா. வெஸ்ட் பெங்காலோட என்னது கேபிட்டல்? கொல்கத்தா. 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 ரைட். ஓகே. வெஸ்ட் பெங்கால் தெரியுதா? எது வரைக்கும் இருக்குன்னு? மேல வரைக்கும் போகுது. சரிங்களா? இது என்னது? இந்த ரவுண்ட் சிக்கிம். சிக்கிம். இது பூட்டான். பூட்டான். வெரி குட் சூப்பர். பூட்டான். அது அசாம். அப்புறம் அப்படியே குட்டி குட்டியா மிசோரம், டிக் மார்க். மேகாலயா. அஸ்ஸாமா? ஆமாங்க சார். அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். வெரி குட். அருணாச்சல் பிரதேஷ். அதோட ஹெட் குவார்டர் இட்டாநகர். வெரி குட் சூப்பர். இது அசாம். அஸ்ஸாம். அதோட ஹெட் குவார்டர் திஸ்பூர். திஷ்பூர். சூப்பர். இது சார் மேகாலயா. மேகாலயா. அதோட ஹெட் குவார்டர்ஸ் ஷில்லாங். ஷில்லாங். இது திரிபுரா. திரிபுரா. இதோட ஹெட் குவார்டர்ஸ் அகர்தலா. வெரி குட். அகர்தலா. இது மிசோரம். மிசோரம். இதோட ஹெட் குவார்டர் எய்ஸ்வால். ஐஸ்வால். ஐஸ்வால் ஆர் ஐஸ்வால். ரைட். இது வழியா தான் என்ன இருக்கும்? என்ன பாஸ் ஆகுது இது வழியா? பங்களா. அச்சரை. டாபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர் இப்படி வருது இல்லையா? திரிபுரா மிசோரம் வழியா போகும். சரியா? ரைட். ஓகே. இது மிசோரம்க்கு மேல இருக்குது என்னக்குன்னா மணிப்பூர். மணிப்பூர். வெரி குட். அதோட கேபிட்டல் இம்பால். அதுக்கு மேல இருக்கிறது நாகாலாந்து. நாகாலாந்து. வெரி குட். நாகாலாண்டோட கேபிட்டல் கோஹிமா. கோஹிமா. சூப்பர். இது என்ன பிளேஸ்? இது என்ன கண்ட்ரி? மியான்மர். மியான்மர். அது வேற என்ன சார் இந்த பிளேஸ்? பங்களாதேஷ்.
பங்களாதேஷ். சூப்பர். ஓகே, சரிங்க. இப்போ எனக்கு யூனியன் டெரிட்டரி மட்டும் சொல்லுங்க பாப்போம். இங்க ஒண்ணு இருக்கு, அது என்னது? சண்டிகர். அடுத்தது இங்க இருக்கிறது டெல்லி இல்லையா? சண்டிகர், டெல்லி. அப்புறம் இந்த டாமன், டையூ, தாதர் நாதர் ஹவேலி எல்லாமே ஒண்ணாக்கிட்டாங்க. அடுத்தது வேற என்ன இருக்கு? அந்தமான் and Nicobar. லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபர். புதுச்சேரி. எவ்வளவு ஆச்சு? புதுச்சேரி. பாண்டிச்சேரி, புதுச்சேரி. 1 2 3 4 5 6 ஆயிடுச்சு. இன்னும் 2. லடாக். சூப்பர். லடாக் 1. இது லடாக். அடுத்தது ஜம்மு and Kashmir. ஜம்மு அண்ட் காஷ்மீர். 8 வந்துருச்சா? Yes sir. அவ்வளவுதாங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? இது புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? எப்படி கேட்டாலும் எழுதிருவீங்களா? ஸ்டேட் கேட்டாலும் யூனியன்? எஸ் சார். மேப் வச்சு படிங்க, சும்மா மெமரைஸ் பண்ணாதீங்க. மெமரைஸ் பண்றது நிக்கவே நிக்காது. மேப் வச்சு படிச்சீங்கன்னா சரிங்கண்ணா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, தேங்க் யூ. அந்த சென்ட்ரல் மெரிடியன் சொன்னீங்கல்லைங்க சார்? ஆமாங்க. சொல்லுங்க சார். மெரிடியன்னாங்க சார்? தமிழ்ல கேக்குறீங்களா? ஆமாங்க சார். திட்ட நேரம், திட்ட ரேகை. என்ன சொல்லுவோம்? ரேகை வருவாங்க. திட்ட நேரத்திற்கான ரேகைன்னு எழுதிக்கிங்க. சார் சொல்லுங்க சார். சென்ட்ரல் மெரிடியனுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் போட்டீங்க. ஒரே நிமிஷமா. சென்ட்ரல் மெரிடியனுக்கு முன்னாடி ஸ்லைடா? டிராபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை. சார் அதுக்கு முன்னாடி சார். இதுக்கும் முன்னாடியாமா? எஸ் சார். சார் இந்த சைடு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேப்பா, இது ஒண்ணு இல்ல. நான் இந்த இமேஜ்ல இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3214 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை தாண்டி இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆகுது இல்லையா, இது வந்து இந்த இங்க சென்டர்ல போதா அந்த டாட் லைன், இது எவ்வளவு டிகிரியில இருக்கு அப்படின்னா 32 டிகிரி 30 மினிட்ஸ் நார்த்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்க சார். வேற யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பூமத்திய ரேகை எங்கேங்க சார் இருக்கும்? என்னங்க சார் பூமத்திய ரேகை? பூமத்திய ரேகையா? அது வந்து இங்க இருக்குங்க, கீழே போகும் இப்படி. ஒரே நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன். அதாவது இப்படி போகும். சரிங்களா? இந்த ரீஜன் இங்க இருந்து இப்படி போறது 0 டிகிரி. இந்தியா வந்து பூமத்திய ரேகைக்கு மேல இருக்கு. பூமத்திய ரேகையில இருந்து தான் நம்ம வந்து இந்த 8 டிகிரின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது எங்க இருந்தா பூமத்திய ரேகையில இருந்து. பூமத்திய ரேகை 0 டிகிரி. புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். இங்க ஒரு லைன் சொன்னோம் இல்லையா, டைம் லைன், இது 0 டிகிரின்னு சொன்னோம் இல்லைங்களா. இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொன்ன அந்த 67 மினிட்ஸ். 67 டிகிரி வந்து இப்படி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்க, வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? சரிங்க, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.